யார் என்ன பேசுகிறாங்களோ என்ன பேசலையோ, நம்மளை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் ஓகே, அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, அவங்க கண்ணு பார்க்குறாங்களா பார்க்கலையா, ஏன் நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்கணும்? ஓகே, we are Christians, we have the Holy Spirit in ஆவியார் நம்ம கூட இருக்கிறார். we got a better things to do in life than to bother about யார் நம்மளை பார்க்குறா யார் பார்க்கல, ஓகே, யார் பேசுகிறா யார் பேசலை. ஆண்டவர் நம்மளோட பேசணும், ஆண்டவர் நம்மளை பார்க்கணும், அதுதான் முக்கியம். மற்றவங்க பார்க்குறாங்களா பார்க்கலையா அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் இஷ்யூவாக இருக்கக்கூடாது. திஸ் இஸ் வேர்ல்ட்லி இஷ்யூ நம்ம சபையில் இருக்கக்கூடாது. ப்ரைசஸ் won't bother who is talking to them, who is not talking to them. உண்மையான ப்ரைசஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, anyway, sorry brother, I'm not used to digital drum, so என்னால் I cannot flow. I'm more of live drum worshipper. Okay, எனக்கு டைனமிக்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். So forgive me, I can't really flow that. So இந்த மாதிரி நிறையா கைதிங்க இருக்கிறாங்க. இந்த டீச்சிங்கை அறிந்து இந்த மாதிரி கைதிங்க உள்ளுக்கே ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்கள். I know one guy, recently அவன் வெளியே வந்தான். அவனுக்கு எனக்கு 20 வருஷமாக தெரியும். நான் புது ப்ரீசனில் ஆஃபீஸராக இருக்கும்போது அவர் வந்தார், 30 வயசு. ஐ எம் ஸ்லைட்லி எல்டர் டு ஹிம். அவன் வெளியாகும் போது அவனுக்கு 58 வயசு. he was put in prison because he was having a revolver. Section 4 அவனை தண்டித்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. only recently the Agong, okay, ஒரு ஸ்டார் ஒரு டத்து ஒரு me and my wife wrote to him and all that. ஸோ அவனை போய் பார்த்துட்டு ஒரு ஒன்று தான் நான் அவன்கிட்ட கேட்டேன், உனக்கு என்ன வேணும்? அவன் பேர் சாம். பிரதர் சாம், வாட் யூ வாண்ட்? ஐ வாண்ட் டு கோ அவுட் சார். 28 வருஷம் சண்டை பாருங்கள். ஓகே, ஸோ நவ் இஸ் அவுட், பட் ஹி ஸோ ஹாட், எவ்ரி சர்ச் வாண்ட்ஸ் ஹிம் டு கம். பாருங்கள், இவன் கதையை கேளுங்க. when he was transferred to காஜாங் பிரின்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னே, லேட்டர் ஐ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். அங்கே போகும்போது அவன் வந்து ப்ரீசன் மினிஸ்ட்ரியில் அவன் வந்து ஹேடாக இருந்தான். இந்த ப்ரீசன் ஃபெலோஷிப் இருக்கும் பாருங்கள், ஆமாம், கைதிக்கு தலையாக இருந்தான் பாருங்கள். அன்னையிலேருந்து நான் ஒப்சர்வ் பண்ணுவேன் அவனை. இது வரைக்கும் நான் ப்ரீசனை விட்டு ரிசைன் பண்ணுற வரைக்கும் காஜாங் 15 வருஷம் அங்கே இருந்தேன் பாருங்கள். ஐ வாஸ் 11+ years இன் காஜாங் ப்ரீசன். நாட் ஈவன் ஒன்ஸ் அவன் நாவல் இருந்து குறையே கேட்டதில்லை, குறையே நான் கேட்டதில்லை. எவ்ரிதிங் ஈச் டைம். என்ன அவனுக்கு 1000 காரணம் இருக்குது பாருங்க ப்ரீசனில் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குறை சொல்கிறதுக்கு. ஆனால் நான் கேட்டதில்லை. அவனுக்கு பைபிள் தான் இருந்துச்சு. he don't have pastor, he don't have this kind of fellowship, but every day he reads the Bible. Chinese தான் படிப்பான் பாருங்க. now he can read English Bible, he can interpret. okay, I never heard. அதனாலேயே கைதிங்க அவனை தேடி போவாங்க. every prisoners have problem, they go to him. prison பாருங்க, சில சண்டை வந்துருச்சுன்னா எல்லாரையும் அடைச்சிரும். everybody will be locked until we find the reason, the cause-லாம் அதை செட்டில் பண்ணுற வரைக்கும் எல்லாரும் அடிச்சிரும். ஸோ நிறையா கத்துவானுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. ஆனால் இவன் நாவல வராது ஒன்றும். நான் சொன்ன பாருங்க, கத்திரிக்காய் சமையல் 7000 பேருக்கு சமைக்க போகிறோம். கத்திரிக்காயில் பூச்சி இருக்கா புழு இருக்கா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஓகே, அதுதான் ருசியாக இருக்கும். ஓகே, வெட்டி வெட்டி போடுவோம். 7,000 people you are going to cook breakfast, lunch and dinner. ஓகே, எல்லாம் குறைப்படும். ஆனால் இவன் குறைய சொல்ல மாட்டான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டு தான் இருப்பான். எந்த சூழ்நிலையும் God is good sir, God is good, God is good. எனக்கு கூட மண்டையில் ஏறிடும் பாருங்க. அந்த டைமில் அந்த டென்ஷனாக இருக்கும்போது இட்ஸ் ஓகே சார், God is good, let us pray, let us praise him. He's a prisoner. அதனால் ஒரு கைதி வரும்போது, புதுசாக ஒரு கைதி வந்தால் he will go and see him. போய் பார்த்துட்டு என்ன குறை இருக்குது, உனக்கு ட்ரௌசர்ஸ் இல்லையா, ஷார்ட் பேண்ட்ஸ் இல்லையா, அது குளிக்கிறதுக்கு இது இல்லையா, கால்கேட் இல்லையான்னு அவனுடைய ஷேர் பண்ணி கொடுப்பான். see, he shares. அவனுக்கு வந்து அதுதான் ஆஃபரிங், அதுதான் டைட்ஸ். that's his offering, that's his tithes for God. ரொம்ப பேர் நம்ம ஆண்டவரை பாருங்கள், ஐ டோன்ட் நோ ஐ ஸ்பீக் ஆன் திஸ் ஆர் நாட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆண்டவர்கிட்ட திருண்டிக்கிட்டு ஆண்டவரை உன்னை நேசிக்கிறேன், உன்னை கனப்படுத்துகிறேன், உன்னை போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியாது.
The word is very clear. God said, you are robbing from me. I cannot be robbing from God and say, Lord, I love you. Okay, அந்த மாதிரி ரொம்ப பேர் சர்ச்சில் இருப்பாங்க. ஃப்ரீ லோடர்ஸ், ஐ கால் them ஃப்ரீ லோடர்ஸ். ஆண்டவருக்கு கொடுக்காம நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. You are a worshipper, you are a praiser, you give first. நீங்கள் தாவீதை பற்றி படிக்கும்போது, ஐம் நாட் கோயிங் டீப் இன்சைட், ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். தாவீது போய் அரவணாங்கிட்ட கேட்பான். கிங்ஸ் புக்ஸில் நீங்கள் படிக்கலாம். அரவணா எனக்கு இந்த இடத்த கொடு, நான் ஆண்டவர் ஆராதிக்கணும்னு. ஓகே, அரவணா சொல்கிறாரு, இடத்தையும் எடுத்துக்க, மானியம் எடுத்துக்க, ஆடியம் எடுத்துக்க, உனக்கு என்ன வேணுமோ ஆராதிக்க எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு. டேக் எவ்ரி திங். பட் டேவிட் said no, I'll never take anything free for God. That is the principle. அதில் தான் போன வாரம் சொன்னால எவ்வளோ பாவம் செஞ்சான். மற்ற ராஜாக்களுக்கு மேலே தாவீது நிறைய பாவம் செஞ்சான். ஏன் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவாளன்னு. Because he goes before God, he humble before God. உடனே அவர் மனம் திரும்புவார். உடனே I will never give. This is the principle I've learned, I practiced, okay, and I can see the blessing of God. You cannot be a robber. Take this very seriously. Because I went to a church, இதை பற்றி நான் பேசுகிறேன். Later the pastor came. We got 500 people here, pastor. Only 15 people are tithers. Tithes கொடுக்குறாங்க. 15 பேர் தான் tithes கொடுக்குறாங்களா? ஆண்டவர் இன்னைக்கு எப்படி நம்ம, Lord, I was worshipping you. No, you are robbing from me. ஆண்டவர் சொல்லுவார். If you claim to be a worshipper and praiser, make sure you give your tithes first. Okay, so பாருங்க, இவனோட tithes, okay, அங்கே வந்து பாருங்க, nothing is free, no. In prison, if I want something, I must give something. But this Sam is so different. சின்னோண்டு என்னது சோப் தான் இருக்கும், அதை வெட்டி கொடுப்பான். அவங்க மாதிரி கொஞ்ச நாள் விசிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. ஸோ நோபடி விசிட்ஸ் ஹிம். மலேசியன் கேலர்னு வருவாங்க. ஓகே, சம்டைம் தில் பாய் ஆல், கொஞ்சம் ப்ரீசன் இருக்குது, கொஞ்சம் ஜாமானுக்கு வாங்கி கொடுப்பாங்க. பட் இவன் பர்சனலாக அவர் கொடுப்பாரு பாருங்க. அதனாலேயே கைதிங்க வருவானுங்க. கைதிங்க வருவாங்க. he will share the gospel. You see, when you are a praiser, you will love people. You are a worshipper, you love because you'll have the Spirit of God inside you. Praisers and worshippers will love all kind of people. அது தன்னாலே வரும். Because you are God-centered. You are after God's heart. நம்ம தேவன் இருதயத்துக்கு ஏற்றவாளனா இருக்கும் போது நம்ம யாரையும் வெறுக்க முடியாது. I tell you, பாருங்க, without God's grace, நான் ப்ரீசனில் ஒரு ஆஃபீஸராக, ஒரு கிறிஸ்டியனாக வாழ்ந்திருக்க முடியாது, ஒரு ஊழியக்காரனாக வாழ்ந்திருக்க முடியாது. It is not easy. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற, ஒரு கைதி வரான். என்ன கேஸ் ஐயா? இது வந்து மலாய்க்கரை கேஸ். இது மலாய்க்கனுக்கு தான் புத்துவான்னு சொல்லுவீங்களா? இந்த மாதிரி கேஸ் ரோகோல் துவான், ரோகோல் சப்பா, ரோகோல் அண்ணா. ஒரு நாள் இந்த கைதி இப்படி சொல்கிறான், macam mana you boleh rogol anak? Tuan, saya tanam pokok pisang. Takkan pisang berbuah saya nak bagi dekat orang lain? Kak dengar? I've heard this. So in the oh tak apa, I sayang you, look at, oh I love you because Jesus. அப்படி வரமா? புடிச்சு மிதிக்கலாம், உதைக்கலாம். ஓகே, அப்படி தான் ஃபீலிங் வரும். You know, that's what I feel. Because I flesh இருக்குல்ல, I'll get angry. But then because of the grace of God, how I deliver myself, I'll go to the office, I room la போயிட்டு, I just start worshiping God. I just start praising God. Lord, you help me, you deliver me. I'm very angry. I feel like killing him. அவனை சாவடிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு ஆண்டவரே, நீங்க எனக்கு விடுதலை கொடுக்கணும். Okay, because you are able to deliver me. See, this is praising God, exalting God. அதனால தான் போன வாரம் நீங்க எப்படியும் போலாம் ஆண்டவர்கிட்ட. He's God, He's Father, He's also a friend. ஃப்ரெண்ட் கிட்ட தானே நல்லா கொட்டலாம். ஸோ இஸ் மை ஃப்ரெண்ட். அங்கே தான் போய் கொட்டுவேன். மிதிக்கலாமான்னு இருக்கு ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஓகே, பிரதர் சாம்க்கு வருவோம். 2014 I went and visited him. He showed me 86 names. He
baptized. He shared the gospel, baptize பண்ணியிருக்கிறார். சுவிசேஷம் சொல்லி 86 கைதிங்களை அவர் baptize பண்ணியிருக்கார். He is not a pastor, he is not anything ordained, ஒன்றுமே இல்லை. But he has the word. ஓகே, அவன் தான் baptize பண்ண முடியும். சில நேரத்தில் சிலவங்களை baptize பண்ணுறதுக்கு கஷ்டம், இன்க்ளூடிங் சம் முஸ்லிம்ஸ். தட் இஸ் வை நான் சபைக்கு போகும்போது நான் சொல்லுவேன், நான் ப்ரீசனில் பார்த்த ஊழியக்காரனுங்க மாதிரி நான் இன்னும் சபையில் பார்க்கல சுவிசேஷம் சொன்னேன். See, the secret is this. When your praise complaint இருக்காது பாருங்க, you will attract people. நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்க, பிகாஸ் யூ ஹேவ் சம் ஸ்பெஷல் ஸ்பிரிட். நம்மளே தேவன் வித்தியாசமாக அழைத்திருக்கிறாரு, நம்மளுக்கு அவரோட ஸ்பிரிட்டை கொடுத்துருக்கிறாரு. ஓகே, when you praise God, worship God in every situation, eyes will be opened. உங்களே பார்ப்பாங்க. You will be very attractive. இயேசு எங்கே போனாலும் அட்ராக்ட் பண்ணார். ஓகே, அதே மாதிரி அட்ராக்டிவாக இருப்பீங்க. And I tell you, many Malays have come to the Lord because of this. ஏன்னா எனக்கு 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று பழைய கேரக்டர் வந்து தமிழ் பிசாசு, சீனனுங்க கிளிங்கா குயின்னு சொல்லுவானுங்க. ஓகே, ஆஃப்டர் ஆண்டவரை அறிந்த உடனே God is molding me. ஸோ அதை பார்க்கும்போது பழைய கைதிங்க கேட்பாங்க. நான் போன வாரம் சொன்னேன், சார் உங்களையே இயேசு மாற்றிட்டாருன்னா என்னையும் மாற்ற முடியும். 36 தாட்டி ஜெயிலுக்கு வந்தவன் என்கிட்ட வந்து சொல்கிறான், அப்போனா எவ்வளோ மோசமாக இருந்திருப்பேன். ஓகே, ஐ மீன் இட்ஸ் ரியலி ஓப்பன். அப்போனா எவ்வளோ மோசமாக இருந்திருப்பேன். பட் இட் அட்ராக்ட்ஸ். ஸோ பிரதர் சாம் இப்படி தான் அட்ராக்ட் பண்ணுவார். 86 people 2014 ரெக்கார்டட். அதுக்கு முன்னே செய்வார், ஆனால் அவர் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். when I went out from the prison, அவனுக்கு சர்டிஃபிகேட் காஸ்ட் டிப்ளமா இன் பைபிள் ஸ்டடி, ஓகே, கொரஸ்பாண்டன்ட் எழுதி கொடுத்தேன். ஆனால் அவனை விசிட் பண்ணும்போது he had another 13 extra certificate. He can play music, he can worship, he can interpret. ஒரு ஆள் கைதிங்க மத்தியில் அசோசியேஷன் போடுறது ஈஸி இல்லை. அங்கே நிறைய மண்டைன்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ மண்டெல்லாம் இருக்குது. அந்த மண்டையே அவன் பாருங்கள், ஆண்டவர் ஓப்பன் த டோர் ஃபார் ஹிம். ஒரு வசனம் இருக்குது 10:11 ஹோசியா புஸ்தகம். லிசன் கேர்ஃபுல்லி டுடே. உங்களுக்கு நல்லா ப்ரீசன் கதை சொல்ல போகிறேன் இன்னைக்கு. 10:11. சாரி 6:11 படிங்க சார். chapter 6 verse 11. Amen. இங்கிலீஷில் படிங்க. ஜூடா, ஹவர்ஸ் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் யூ போட்டிருக்கோம். ஓகே, அறுப்பு காலம்னா ஹவர்ஸ் தானே. ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன், எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க, சீரியஸாக பார்க்காதீங்க. ஐயோ ப்ரீசன், இட்ஸ் ஓகே, ஐம் அ குட் பர்சன். ப்ரீசனில் தான் இருந்தேன், ஐம் ஓகே. ஆண்டவர் சரிப்படுத்திட்டாரு, மண்டையெல்லாம் கல்வி எல்லாம் பண்ணிட்டாரு. ஓகே, போட்டிருக்கல, இங்கிலீஷில் போட்டிருக்கு பிரதர், தமிழ். ஓகே, இங்கிலீஷில் படிங்க. எஸ், ஓகே. ஹவர்ஸ் இஸ் அப்பாயிண்டட்னு போட்டிருக்கா பிரதர். ஓகே, ஹவர்ஸ். ஓகே, ஹவர்ஸ். இன்னொரு கதை. ஒரு கைதி 20 வயசு, கவனமாக கேளுங்க, 20 வயசு. ஓகே, ஜூடானா இங்கே பிரேஸ், துதி. ஓகே, துதியே உனக்கு ஒரு அறுவடை காலம், துதியே அறுவடை காலம். பிகாஸ் மை காட் வந்து துதிக்கிற வாவில் வந்து துதி வராது, ஞான வார்த்தைங்க தான் வரும், நல்ல வார்த்தைங்க தான் வரும், ஆறுதல் சொல்கிற வார்த்தைங்க தான் வரும். பிகாஸ் யூ ஆர் கனெக்டட் டு காட் ஆல் த டைம். உங்களுக்கும் தேவனுக்கும் அவ்வளோ நெருங்கிய உறவு இருக்கனால உங்கள் நாவில் இருந்து வரதெல்லாம் தேவனோட ஞானம், தேவனோட வார்த்தை. ஓகே, 20 வயசில் பிடிப்பட்டான். இவங்க அண்ணி வீட்டுக்கு போயிருக்கிறாரு இவர். அங்கே வந்து அவங்க நல்லா சமைப்பாங்க. ஸோ அன்னைக்குன்னு போயிருக்கிறான். போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து பிடிச்சிட்டோன்னே அண்ணனும் அண்ணியும் சொல்கிறாங்க, நீ ஒத்துக்க, நாங்கள் பிள்ளைங்க இருக்குது, அதான் மலேசியா போலையாச்சே, ஓகே, லஞ்சம் கொடுத்து ஒன்று எடுத்துருவோன்னு. நீங்கள் இப்போ என்னவோ கேட்குறீங்க, என்ன சமைக்கிறாங்கன்னு உங்கள் கேள்வி. ஃபிட்டு சமைப்பாங்க, ட்ரக்ஸ், தி குக் ட்ரக்ஸ். ஓகே,
பெரிய அண்டால. ஸோ அந்த நேரத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி சமைச்சு நிறையா போலீஸ்காரவங்கள பிடிச்சி வச்சுருக்காங்க. தேவ பேயிங். ஏன்னா சில நேரத்தில் போலீஸுங்க தான் காட்ஃபாதராக இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம். இல்லைன்னா அந்த மாதிரி சீக்கிரமாக வெளியே வந்துடும் பாருங்கள். தே ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, நான் சொன்னேன்னு போயிட்டு போலீஸ்கிட்ட பக்கத்தில் சொல்லிடாதீங்க. இதெல்லாம் காமன் சென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அவனும் ஒத்துக்கிட்டான் பாருங்க. வந்தார் ப்ரீசனுக்கு. அவனை சென்டென்ஸ் டு டெத் பிகாஸ் அண்டால சமைப்பாங்க. 15 கிராம் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. இது கிலோ கணக்கு. ஸோ அண்ணா சொன்னார் எல்லாரையும் வாங்கிடலான்னு. ஆனால் இவர் ப்ரீசனுக்கு வந்தார். ஆண்டவர் தெரியாது. ப்ரீசனில் வந்து அவனுக்கு திடீர்னு கொஞ்சம் பேரலைஸ் ஆகிருச்சு. யங் பாய். ஓகே, ஒரு 2 வருஷம் சென்று அந்த பாருங்கள், தூக்கு தண்டனை கைதிகளுக்கு இத்த பெருசு ரூம் தான். ஓகே, ஜஸ்ட் பிக் லைக் திஸ், இவ்வளோதான். 23 ஹவர் உள்ளுக்கு இருக்கணும். 1 ஹவர் வந்து வெளியில் வந்து எக்ஸசைஸ் பண்ண வருவாங்க, அப்புறம் உள்ளுக்கு போயிடணும். அது உள்ளுக்கு தான் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து விழுந்துருச்சு. ஸோ நம்ம பையலுங்க வந்து அப்போ வந்து நான் இந்த HIV AIDS ப்ரீசனுக்கு அவங்களுக்கு மேனேஜராக இருந்தேன். ஸோ இந்த பையலுங்களை அனுப்பி விடுவேன் இந்த கொண்டைம் சாலில் போயிட்டு சுத்தப்படுத்துறதுக்கு. ஓகே, க்ளீனிங் ஜாப். ஓகே, அங்கே தான் வேலைக்கு எடுப்பாங்க இந்த HIV காரணங்களெல்லாம். மற்ற இடத்துல எடுக்க மாட்டாங்க. ஓகே, பயந்துக்கிட்டு. ஸோ வந்து சொன்னானுங்க, சார் இந்த பையன் ஒரு சீனா இருக்கிறான் சார், அவனுக்கு இந்த மாதிரி ஆகிருச்சு, என்ன பண்ணலான்னு, நீங்கள் என்ன பண்ணலான்னு. அவங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பையன்களை தான் அனுப்புனேன். ப்ரே பண்ணலாமா சார்னு. ஸோ எங்கள் ப்ரீசனில் ஒவ்வொரு பிளாக்லேயும் செப்பல் இருக்கும், டெம்பிள் இருக்கும், சுறாவ் இருக்கும். ஓகே, we are the holiest people because every block we got chapel. ஓகே, ஸோ போயிட்டு ப்ரே பண்ணி கொஞ்சம் நாள் சென்று வந்து சொன்னாங்க, சார் அவனுக்கு நல்லா ஆகிருச்சு சார், இப்போ எழுந்திருச்சு நடக்கிறான். ஓகே, அவள் போய் அப்புறம் போய் அதை சாட்சியாக சொல்லிவிட்டு சைனீஸ் பைபிள் கேட்டானுங்க. பைபிள் இருக்கான்னு கொடுத்து அனுப்புனேன். எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டானுங்க. அவன் பைபிளை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ட் தென் அவன் கேஸ் ஓடுது. அப்பீலுக்கு போனால் ரிஜெக்டட். அப்பீல், ஹை கோர்ட், ஃபெடரல் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் 6 வருஷமாக இருக்கிறான் அவளுக்கு. 20, now 26 years. ஆனால் அவர் எவ்ரிடே ஹி ரீட்ஸ் த பைபிள். எனக்கு அவனை பர்சனலாக தெரியாது. பையலுக்கு வந்து சொல்லுவாருங்க, அண்ணனும் படிக்கிறான் சார், அண்ணனும் படிக்கிறான் சார். கடைசியில் சால்டனுக்கு போனோடனே சால்டன் ரிஜெக்டட். அப்போனா அவனை தூக்கு மாட்டி தான் ஆகணும். ஓகே, தட் மீன்ஸ் அவனை பிடிக்கும் போது மஸ்ட் பி 21+ இருந்திருக்கோம், நாட் 20, 21 சம்திங். ஹேங்க்ட். ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், அவர் வந்து வருவார். ஒன்ஸ் அ மந்த் they will come and visit. ஸோ அவரை மீட் பண்ணேன். பிகாஸ் ஐ didn't go to that place. ஓகே, எனக்கு வாய்ப்பு இல்லை போகிறதுக்கு, அவனை பார்க்குறதுக்கு. கேட்டேன், பாஸ்டர் விசிட் என்ன சொன்னான் பாஸ்டர்னு. பாஸ்டர் அழுவுறாரு பாஸ்டர். என்ன திரும்ப பாஸ்டர் சொன்னார். ஏன் பாஸ்டர் கேட்டேன். எங்கள் அண்ணன் அண்ணிக்கிட்ட போய் சொல்லுங்கள், அவங்கள நான் ரொம்ப நாளாக மன்னிச்சிட்டேன். I forgiven them. Tell them not to worry. Tomorrow by 6 o'clock I will be with my God. He didn't cry. Pastor is crying. அவனுக்கு 1000 காரணம் இருக்குது பாருங்கள். அவங்க அண்ணா அண்ணியை வெறுக்கிறதுக்கு, அவங்க ஏதாவது டு ஃபீல் பிட்டர் இன்சைட். ஓகே, கசப்பில் இருக்கிறதுக்கு. ஆனால் அவன் ஆவல அது வரல. அண்ணா அண்ணிக்கிட்ட போய் சொல்லுங்க, அவங்கள மன்னிச்சிட்டேன். அவனுக்கு இருந்தது இது தான். ஒன்லி த வேர்ட். அவரோட துணை வந்து இயேசு ஒண்டி தான். பார்ன் கிறிஸ்டியன் இல்லை. அந்த செல்லை பைபிளை படித்து அந்த பையலுங்க கைதி போய் சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணோம். இயேசு தான் உன்னை சுகப்படுத்துறான்னு பைபிளை கொடுத்தாங்க. ஸ்டார்ட் பண்ணார் படிக்கிறதுக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கையில். படித்தா ஆண்டவர் அறிதான். ஹி ஸ்டார்டட் ப்ரைசிங் காட். பையலுங்க சொல்லுவானுங்க, அவன் எப்போதும் பேசிக்கிட்டே இருப்பான் சார், பேசிக்கிட்டே இருப்பான். ஐ நோ வாட் ஹி டஸ்லாம். ஏன்னா ஓகே, என்னைய பையலுங்க சொன்னாருங்க, சார் முந்தி நல்லா இருந்தீங்க, இப்போ தனியாக பேசிக்கிட்டு போகிறீங்கன்னு. ஓகே, அதே போல் அவனும் பேசிக்கிட்டு இருப்பானா. நாளைக்கு அவனை கூட்டிகிட்டு போகும்போது ஒரு லாஸ்ட் வாக். ஓகே, இங்கேருந்து ரூம்லாம் அங்கே தூக்குமாட பாருங்க. அவனை கூட்டிகிட்டு போகும்போது ஹி வாஸ் ரேசிங் இஸ் வாய்ஸ். ஏன்னா கையை கட்டிடுவோம், பின்னால் மூஞ்சி அடைச்சிருவோம். ஓகே, கூட்டிகிட்டு போகும்போது இயேசு துஹான் காட் இஸ் குட்னு ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு போனான். ஹி வாஸ் ப்ரேசிங் அண்ட் வென்ட் டு கெலோஸ். ஆண்டவரை துதித்து கொண்டு கெலோஸுக்கு போனான்.
இப்போ நீங்கள் கேட்கலாம், வாட்ஸ் த பாயிண்ட்? செத்து போனாயிட்ட ஆண்டவரை ப்ரேஸ் பண்ணி என்ன ஆதாயம்? ரொம்ப பேர் கேட்பாங்க. யூதாவே, உனக்கு ஒரு அறுவடை காலம். அவனோட பாடியை இறக்கி மறுநாள் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அந்த பாஸ்டர் என்ன நடந்துச்சுன்னு குடும்பம் ஷேர் பண்ணும்போது அந்த குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. பிரைஸ் காட். அவனுக்கு தெரியாது அவன் குடும்பம் ஆண்டவரை, அவனோட மரணம் அவன் குடும்பத்தை சேவ் பண்ணிச்சு. தட் இஸ் மச் பவர் இருக்கு பாருங்க தேவனை துதிக்கிறதுல. ஓகே, ஸோ இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இட் இஸ் நாட் சிங்கிங். இது ஒரு பாடல் இல்லை. பாடல் மூலமாக தேவனை துதிக்கிறோம். ஆனால் God wants more than that. Every day you thank God. ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறார் பாருங்க. என்ன நடந்தாலும் அவர் ஆளுகை செய்கிறார். சர்வ வல்லவர், நமக்குள்ள நம்ம உயிரோடு கலந்தவர், நம்மளோட இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. Why is allowing? பேதுரு புக்கை படிக்கும் போது நம்மளை உருவாக்க, இன்னும் ஸ்ட்ராங்காக உருவாக்க. He wants our faith to grow. அதனால தான் தேவன் அலோவ் பண்ணுவார் சில 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 உபத்திரங்களை நம்ம வாழ்க்கையில். You must always know அவர் என்னோட இருக்கிறார். டேனியல் புஸ்தகம் 6 படிக்க சொன்னல. ஓகே, அவனுக்கு தெரியும் பாருங்க. டேனியல் வாஸ் த டாப் ப்ராஃபட். 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது 3 படிக்கும் போது அவர் தான் என்னென்ன ராஜ்யம் வரப்போகுதுன்னு நெபுக்கத்நேச்சர் ராஜா கிட்ட சொன்னவர் டேனியல். ஓகே, டேரியஸ் டைமில் வந்து ஏன் டேரியஸை போய் பார்க்கல? பிகாஸ் டேரியஸ் கிங் உதவி செய்ய முடியாது. He has no power to change the degree. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேரியஸ்க்கு அந்த பவர் இல்லை. ஸோ அவன் போய் பார்க்கல, உதவி கேட்கல. அங்கே வந்து டேனியல் யாருக்கிட்டையும் சொல்கிறதையே நம்ம படிக்க முடியாது. அவனுக்கு தெரியும் நாளைக்கு சிங்க கோயிலை தூக்கி போட போகிறாங்கன்னு. அவன் ப்ரே பண்ணான், நார்மல் ப்ரேயர். ஆனால் the secret is not, ஓகே, the இந்தி என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சுட்டிங்கன்னா உள்ளுக்கு இருக்குல்ல அந்த இந்தி. ஓகே, ப்ரே பண்ணிட்டு என்ன செய்வான்? He will be thanking God. That is why praise is the language of faith. Praise is the language. தமிழ் எப்படிப்பா? துதி விஸ்வாசத்தின் மொழி. ஓகே, சொல்லலாம் அப்படி. ஓகே, praise is the language of faith. ஓகே, நம்ம ப்ரே பண்ணிட்டு ஆண்டவருக்கு விஸ்வாசத்தில் நம்ம நன்றி செலுத்தணும். அப்போ தான் அந்த பிரேக் த்ரூ வரும். ஐ நோ பீப்புள் ப்ரே பண்ணுவாங்க. ஓகே, இன்டர்வியூக்கு போகிறோம், இங்கே ப்ரே பண்ணுவாங்க, வீட்டில் எல்லோரும் உட்காந்து ப்ரே பண்ணுவாங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு போனால் திருப்பியும் ப்ரே பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் வந்துட்டோன்னே திருப்பியும் ப்ரே பண்ணுவாங்க. அப்படின்னா அப்போ ப்ரே பண்ண விசுவாசம் எங்கே போச்சு? Why you are praying the second time the same thing? That means you don't trust in your first prayer. நான் பைபிளை படிக்கும்போது அப்படி தான் ப்ரே பண்ணிவிட்டு ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுவாங்க. டேனியல் will thank God. 2வது டேனியல் வந்து long live my king. டேனியல் வந்து சொல்லியிருக்கான், கிங் you are so stupid. உனக்கு தெரியும்ல நான் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி. தாத்தா காலத்துலேருந்து நான் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, 18 வயசுலேருந்து எனக்கு 80 வயசாச்சு. உனக்கு தெரியாது யான்னு? அவன் வந்து போஸ் பண்ணியிருக்கலாம், வெளியில் வந்துட்டு போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் போஸ் பண்ணல. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவர் போய் டேரியஸ் ராத்திரியில் தூங்க முடியாது பாருங்கள். பிகாஸ் டேரியஸ் லவ் ஹிம். ஓகே, டேனியல் உன்னோட ஆண்டவர் சேவ் பண்ணிட்டார உன்னைய. வெளியே வந்துட்டு லாங் லீவ் மை கிங். சி, இது தான் சப்மிஷன். அவன் வந்து கீழ்ப்படியில. பிகாஸ் கொடுத்த கட்டளை வந்து தேவனுக்கு வார்த்தைக்கு எதிர்ப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஒபீடியன்ஸ் இங்கே வந்து இஸ் ஆப்ஷனல். ஆண்டவருக்கு எதிர்ப்பாண்டா நீங்கள் ஒபே பண்ண வேண்டியதில்லை. பட் ஹீ வாஸ் சப்மிஷன், அர்ப்பணிப்பு. ஹி சப்மிட் டு த கிங். தட் இஸ் வை அவன் அந்த கிங்கை ஆனர் பண்ணுறான், அந்த கிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணுறான். லாங் லீவ் மை கிங், அந்த கிங்ஷிப்பை வந்து அவன் வந்து ரெக்கனைஸ் பண்ணுறான் பாருங்க. Sometimes you disagree with your pastor. Maybe opinion disagree பண்ணலாம். ஆனால் you must submit to the pastor. Whatever it is. அவரை தொட முடியாது நீங்கள், ஏன்னா ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறாரு.
அதே போல தான் அந்த ராஜா ஆண்டவர் தான் அவரை நியமித்தார். பிகாஸ் ஆஃப் காட் டேரியஸ் பிகம் கிங். ஆண்டவர் தான் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் லீடர்ஷிப். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இஃப் யூ ஆர் அ ப்ரேசர் யூ வில் லவ் காட்ஸ் வேர்ட். ப்ரேசருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆண்டவருக்குள்ளே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இன்னும் ஆண்டவர் வார்த்தையை படிக்கணும்னு உங்களுக்கு தாகத்தை கொண்டு யூ வாண்ட் டு நோ நியூ திங்ஸ். ஆண்டவரோட இதில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை. நம்ம உயிர் போனோன்னு தான், நம்ம மண்ணுக்கு போயிட்டோன்னா தான் அங்கே ஃபுல் ஸ்டாப் வரும். அது வரைக்கும் ஆண்டவர் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஓகே, அண்ட் தட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். Just imagine walking to the gallows praising God. அவன் தவறே செய்யல. He is an innocent guy. But he understood. அவனுக்கு டீச்சர் இல்லை. Nobody theology படிக்கல. யாரும் பைபிள் ஸ்கூல் கற்றுக் கொடுக்கல. But the word was there because he was a praiser. அவன் நாவல குறையே இருக்காது. ஆண்டவரே was teaching him. ஆண்டவர் ரிவீல் பண்ணி கொண்டிருந்தான். இல்லைன்னா அவன் ப்ரேஸ் பண்ணி போயிருக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அவரோட சிச்சுவேஷனில் எப்படி ஆண்டவரை துதிக்க முடியும்? அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, இது தூக்கு மடைக்கு போகிறான். இஸ் கோயிங் டு டை. நான் அறிக்கொண்டான், செத்து போனா நாளைக்கு ஆண்டவர் கூட இருக்க போகிறேன். How many of us are like that? எத்தனை பேர்? நான் எப்போதும் சொல்லுவேன், நம்மளுக்கு ஒரு உபத்திரம் வரும்போது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் எப்படி திரும்ப திங்க் பண்ணோம், காட் இஸ் கோயிங் டு ரிவீல் ஹிஸ் பவர். வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வரும்போது பாருங்கள், உபத்திரம் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளா தேடிக்கிட்டால் அது வேணா. பட் இஃப் யூ ஆர் ரைட் வித் காட், நீங்கள் ஆண்டவர் வார்த்தைப்படியாக நடக்கிறீங்க, ஓகே, யூ ஹேவ் அ ப்ரேயர் லைஃப், வரோம். ஏன்னா அவன் பசியுள்ள சிங்கம் போல நம்மளை கெடுக்கிறதுக்கு தான் இருக்கிறான். இஸ் வெயிட்டிங் டு ப்ராவ் ஆன் அஸ். ஓகே, உங்களுக்கு தெரியாத வார்த்தை. அவன் சும்மா இருக்க மாட்டான். அவனோட ஊழியத்தை அவன் கரெக்டாக செஞ்சு கொண்டு இருக்கிறான். யார் சொல்கிறேன்னு தெரியுமா? சாத்தானை சொல்கிறேன். ஓகே, அவன் கரெக்டாக செஞ்சு கொண்டு இருக்கிறான். அவன் தூங்கவும் மாட்டான், உறங்கவும் மாட்டான். பட் இஃப் யூ ஆர் ரைட் வித் காட், உபத்திரம் வரும். பட் காட் வில் அலோவ். அந்த டைமில் இப்படி தான் திங்க் பண்ணோம். பைபிளை படித்து தான் எனக்கு இந்த ரெவலேஷன் ஆண்டவர் கொடுத்தாரு. ஓகே, ரிமெம்பர், உபத்திரமத்தில் தான் அவரோட வல்லமையை வெளிப்படுத்துவார். அந்த உபத்திரமத்தில் நம்ம இருதயம் உத்தமமாக இருக்கும்போது அவரோட வல்லமையை வெளிப்படுத்துவார். 2 நாளாகம் 16:9 படிங்க. 16:9. Second Chronicles 16:9. 16:16. ஆஹா, அதுதான். ஆஹா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது உத்தமமான இருதயமா இல்லையா? whether your heart is committed or not, how to find out what comes out of your mouth in a situation. ஒரு சூழ்நிலையில் நம்ம நாவல என்ன பொறுப்பு போது அங்கே தான் கண்டுபிடிக்கலாம். நீங்களே தெரிஞ்சுக்கலாம், am I a praiser or not? ஏன்னா ஆண்டவர் ஹீப்ரு 13:15 சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நேரத்திலும் இயேசுவின் மூலமாக நம்ம சோஸ்திர பலிகள் செலுத்தணும், துதி பலிகள் செலுத்தணும், நன்றி பலிகள் செலுத்தணும். எவ்ரி டைம், எவ்ரி சிச்சுவேஷன், என்ன வந்தாலும் எது வந்தாலும் சோஸ்திர பலிகள் செலுத்தணும். பிகாஸ் காட் இஸ், அவர் நம்மளை ஆளுகை செய்கிறார். பாருங்க, தாய் தந்தை கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன், அவர் ஸ்டாப் பண்ண முடியும். உபத்திரத்தை ஸ்டாப் பண்ண முடியும், பிரச்சனையை ஸ்டாப் பண்ண முடியும். ஏன் அலோவ் பண்றாரு? பிகாஸ் ஹி வாண்ட் டு ஷோ ஹிஸ் பவர் த்ரூ யூ. நம்ம மூலமாக தான் தேவன் அவரை வெளிப்படுத்துவார். நம்ம இடம் கொடுத்தா தான் அவரோட வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹி நீட்ஸ் அ சேனல். நம்ம மூலமாக தான். மலாய்க்காரங்க வருவாங்க, கைதிங்க. சில நேரத்தில் ரியாக்ஷனை பார்த்துட்டு என்ன செய்யறோம் பார்த்துட்டு, ஓ கிறிஸ்டியன்ஸ் டூ லைக் திஸ். They say, yeah, Nabi Isa ajar kita macam tu.
Okay, opportunity God will open. Okay, I was standing on ஒரு மலாய் பாஸ்டர் டேனியல்னு இருக்கிறார் பாஸ்டர், 4 பேர் மலேஸ். அதில் பாஸ்டர் டேனியல் ப்ரீச் பண்ணும்போது என்னை வர்ஷிப் பண்ண கூப்பிட்டாங்க. அப்புறம் அவர் ப்ரீச் பண்ணும்போது, பிரதர் வில்லியம், யூஆர் அ ஒண்டர்னா, கமருடீன் இஸ் வித் மீ நோ அண்ட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கிறிஸ்டியன். எனக்கே தெரில யார் கமருடீன். சி சம்டைம் கேள்வி கேட்கும் போதே ஆண்டவர் கதவுக்கு திறந்து விடுவார். யூ கேன் ஷேர் வித் தம், ஷேர் வித் தம். டைரெக்டாக ஷேர் பண்ணுறதில்ல. ஆண்டவரை பற்றி பேசும்போது இந்த வார்த்தைகள் போவதில்ல, அந்த வார்த்தைகள் கிரிகை செய்யும். த வேர்ட் ஆஃப் காட் வில் மூவ். ஒரு நாள் ஒரு ஈரான்காரன், ஈரான் தி அரப் கைஸ் ஆர் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டட். ஓகே, இப்போது மலேசியன்னா யூனிஃபார்ம் போட்டால் ஓகே ஓகே ப்ரீசன் வச்சுக்கோமே, நாங்கள் இப்போ யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம். அப்போனா நான் டுரியான், கைதிங்க வந்து அவங்க கைதி யூனிஃபார்ம், அவங்க வந்து தீமுன். லூ லங்கா சயா லூ ஹஞ்சோர், சயா லங்கா சமலு லூ ஹஞ்சோர். புரியுதா உங்களுக்கு? ஓகே, நம்ம மலேசியன் கைதிகளாம் அத்தாரிட்டிக்கு ரொம்ப கீழ்ப்படிவாங்க. அவர் என்ன மாதிரி வெளியில் மண்டையாக இருந்தாலும் உள்ளுக்கு வந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க எஸ்னா எஸ், நோனா நோ, தலையாட்டிக்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் the Arab guys are different. They are very extroverted. அவனுக்கு கேள்வி கேட்பானுங்க, அவனுங்களுக்கு திருப்தி இல்லைன்னா they will argue, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், நல்ல பிக் சைஸ் ஈரானியன், ஹமீட். ஓகே, அப்போ வந்து ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் ஆல் த லைஃப் ப்ரீசனர்ஸ். 30 வருஷம் லைஃப் ப்ரீசனர்ஸ். அவங்கெல்லாம் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்வாங்க. அதுக்கு மேனேஜராக இருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ இவன் வந்தான், ரொம்ப ஆத்திரமாக வந்தான். ஹீ வாஸ் தேர் ஆல்சோ. ஓகே, அவன் அங்கே போட்டிருந்தாங்க, அவனுக்கு 4 வருஷம் தண்டனை. ஆத்திரமாக வந்து நான் உட்காந்துருக்கிறேன் ஆஃபீஸில், கொஞ்சம் உயரமாக இருக்கும் அந்த ஆஃபீஸு. ஒரு 100 கைதிங்க வேலை செய்கிறாங்க பாருங்கள். மேசையை அடிச்சுட்டு கெட்ட பச்சிலே பேசுகிறான். யாரை ஏசுகிறான்னா, மலாய்க்காரங்க முஸ்லீம்காரங்களை ஏசுகிறான். அங்கே மலாய்க்காரங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. எவ்ரிதிங் குவையட். நான் என்ன செஞ்சுருக்கணுமா அந்த டைமில்? ஓகே, ஹி வாஸ் ஷவுட்டிங் வல்கர் வேர்ட். நான் சீக்கிரமாக குசு குசுன்னு தான் பேசுவேன் ஆண்டவர்கிட்ட. ஓகே, Lord, what do you want me to do? Help me. பாருங்கள், when I said help me means என்ன அர்த்தம்? அங்கே என்ன சொல்கிறேன்? யோ மை காட், யூ ஹெல்ப் மீ. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். என்ன பண்ணுறது ஆண்டவரே? ஓகே, அடிக்கிறது பிரச்சனை இல்லை. சொன்னா ஆர்டர் பண்ணனா ஆர்டருங்களை இருக்கானுங்க, வந்து அவனை பிடிச்சி அதிர்ச்சி கொண்டுட்டு போய் அடைச்சிரும். ஓகே, சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் இருக்குது. பட் அந்த டைமில் லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டு, ஷட் யுவர் மவுத். ஆண்டவர் ஏசல நான் சொல்கிறேன்படி, ஜஸ்ட் டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத். எல்லாம் கொட்டிட்டு கேட்டேன், why you are so angry, why you are scolding them? இல்லை, நான் போயிட்டு my wife and my children are in Australian prison. ஓகே, ப்ரீசனில் சென்டரில் இருக்கிறாங்களாம். பிகாஸ் they are என்னது பண்டாத்தாங் ஹராம். ஓகே, illegal. So I want to talk to them. அதை போய் நான் கேட்குறேன், இவனுக்கு கேட்க மாட்டானுங்க. ஈரான் கீழா ஈரான் கீழா ஈரான் கீழான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அதில் ஆத்திரம் அவனுக்கு. ஸோ அது முடிஞ்சிட்டு ஐ ஃபெல்ட் ஸ்ட்ராங் ஃபீலிங் டு ப்ரே. நான் சொன்னேன், ஹமீத், இங்கிலீஷ் பேசுவான், ஹமீத், மை காட் இஸ் காட் ஆஃப் அப்ரஹாம், யோர் காட் இஸ் காட் ஆஃப் அப்ரஹாம், பட் சம்திங் ஹேப்பன் லேட்டர் ஆன். ஓகே, பட் வி ஸ்டார்ட் தேர் அண்ட் when I pray he will hear. ஆண்டவர் ஒரு tell him he will hear from his wife and children. திட்டோட்டமா I hear clearly. இல்லைன்னா நான் பேச மாட்டேன். இதெல்லாம் பயமாக இருக்கும் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. I mean, I'm going to pray, my God will hear. My God is God of Abraham, your God is God of Abraham, and when I pray he will listen, and you're going to hear from your wife. Then I pray. நான் ப்ரே பண்ணும்போது எனக்கே தெரியல, that is something God taught me. I thank God for the situation. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே இது ஓகே, I was speaking in இங்கிலீஷில் தான் ப்ரே பண்ணிட்டு I was evangelizing in the prayer. அப்படின்னா ஆண்டவரோட அன்பு ஏன் வந்தார், ஆண்டவரை பற்றி நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அவனுக்கிட்ட ப்ரேயரில். பாருங்கள், ஆண்டவரே எவ்வளோ நீங்கள் நேசிக்கிறீங்க, how much you love Hamid. Okay, he needs to hear. You know how he feel.
ஓகே, இந்த மாதிரி தான் ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அமைதியாகிட்டான். 3 நாள் சென்று வந்தான். இசி நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன்னா, ஓகே, நான் நார்மல் ரியாக்ஷன் வந்து உடனே பிடிச்சி படைச்சிடலாம். பட் when you trust God, okay, you always want to praise him in every situation. Okay, God taught me this. Okay, எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் you turn to God, God will give you a solution. அவர் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா முடியாத அவர் டிக்ஷனரியில் இல்லை பாருங்க. ஓகே, எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். 3 நாள் சென்று வந்து என்கிட்ட சொன்னால், ஐ கேனாட் ஸ்லீப் 3 days. From the time you pray, something is happening inside me. அதே நேரத்தில் பாருங்க, இசி ஆண்டவரோட சித்தம். ஓகே, வானத்தையும் பூமியும் படைக்காத முன்ன உண்மை தெரிந்து கொண்டேன்னு சொல்லுகிறாருல்ல. when he respond, ஓகே, அவன் அந்த ப்ரேயர்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறான். ரெஸ்பாண்ட் பண்ணால் தானே அந்த கிரேஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அதே நேரத்தில் சம் இந்தோனேஷியன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிறிஸ்டியன் இந்தோனேஷியன் தேவன் அந்த ரூமுக்கு அனுப்பியிருக்கிறாரு. they were having பைபிளை படிச்சிருக்கிறான். ஸோ இது கூட அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாயகருக்கு தெரிஞ்சு போயிட்டு அந்த உஸ்தாத் ஆஃபீஸர்லாம் வந்து அந்த பைபிளை எடுத்து கிழிச்சு போட்டானுங்களேன். எனக்கு தெரியாது இது. அவர் 3 நாள் முடிஞ்சு அப்புறம் மறுநாள் 4ஆம் நாள் வந்து மறுபடியும் கெட்ட பிடிச்சலாம் ஏசலாம் முஸ்லீம்லாம் இதெல்லாம் நாயக்கர்களுக்கு மூளை இல்லாத இதில் என்னென்னமோ பேசுகிறான். ஐ ஸ்டாப் பண்ணிட்டேன். வாட் ஹேப்பன்? I was reading the Bible, I couldn't stop. They come and take their tie and all that. Never mind. Jesus said this, forgive them first. Forgive them. That is the principle. If you want God to do something in your life, forgive them. Okay. But he was very obedient. பாருங்க, சில சபையில் வருஷ காலமாக உட்காந்துருப்பாங்க, அந்த மண்டையை கழுவுறதுக்கு எவ்வளோ பாசன்னு சொல்ல வேண்டியதில்லை, கஷ்டமாக இருக்கும். He was so obedient. He listened. சொன்னா, சார், this is only a 4th day. I began to love God and this word more than my wife and children. இது மேலே எனக்கு அன்பு வந்துருச்சு, என்னோட மனைவி பிள்ளைங்களுக்கு மேலே இது மேலே எனக்கு அன்பு வந்துருச்சு, எனக்கு ஒரு பைபிள் தேடி கொடுங்க என் பாசையில். ஸோ ஐ மஸ்ட் லுக் ஃபார் பர்ஷியன் லாங்குவேஜ், பாசின்னு. அங்கே ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, வெரி ஒண்டர்ஃபுல் சிஸ்டர். அவங்களோட ஊழியம் வந்து லெட்டர் தான் அனுப்புவாங்க, லெட்டர் தான் சென்ட் லெட்டர்ஸ் டு த தூக்குமாரி கைதிகளுக்கு லெட்டர் தான் அவங்களோட மினிஸ்ட்ரி, லெட்டர் மினிஸ்ட்ரி. அந்த மினிஸ்ட்ரியிலேயே ரொம்ப பேருக்கு கைதிங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து என்ன ஹெல்ப் கேட்டாலும் நோன்னு சொல்ல மாட்டாங்க. பிரதர் கிவ் மீ 2 weeks, ஐ வில் ஃபைண்ட் ஃபார் யூ. 2 வாரம் சென்று என்கிட்ட வந்து பர்ஷியன் பைபிள் கொடுத்தாங்க. இப்போ பர்ஷியன் பைபிளும் பின்னால் அராப் மாதிரி பின்னால் இருந்து எழுதியிருக்கோம்ல. ஓகே, நாட் ஃப்ரம் பின்னால் இருந்து. ஸோ நான் டைரெக்டாக கொண்டுட்டு போயிட்டு அதை சாப் பண்ணி சென்சர் பண்ணி அவன் கையில் கொடுத்துட்டேன். அவர் வராரு, சிரிச்சுக்கிட்டு ஒரு 2-3 நாள் சென்று வந்தான். அவனுங்களாம் we are so stupid, they don't know I am reading the Bible, they think I am reading Quran. Okay, and sure enough, okay, ஆண்டவர் சொன்ன போல் ஒரு நாள் ஆட்டிக்கிட்டு வந்தார். Sir, God answered your prayer. He received a letter from his wife and children. Okay, now he is in Tehran. If you go Hamid Azad, Facebookல பார்த்தீங்கன்னா அவனை பார்க்கலாம். Hamid Azad, okay, you can see him. Alright, நிறையா இருக்குது அவனை பற்றி. எப்படி ஈரானில் ஜெயிலில் போட்டு அப்புறம் ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தி நிறையா சாட்சிகள் இருக்குது. ஸோ you see, நான் என்ன சொல்கிறேன்னா, இஃப் your heart is a praising heart, எந்த நேரத்திலையும் ஆண்டவருக்கு இடம் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது God will take over and அவர் அற்புதம் செய்வார். He will do it miraculously. ஏன்னா நம்ம தேவன் சூப்பர் நேச்சுரல் காட். அவர் சாதாரணமாக செய்ய மாட்டார். ஓகே, அவர் ஒரு தாட்டி சொன்னால் 100 தாட்டிலாம் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு தாட்டி சொன்னால் ஒரு தாட்டி தான். அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார். நோட இருக்கிறீங்களா? ஓகே, அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார், சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. ஓகே, நான் சொன்னேன், உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், இந்த லாஸ்ட் 2 things I'll talk about present. ஓகே,
Judges, the book of Judge. Okay, எல்லாம் இருக்கும் பாருங்க. ஓகே, ஐ டோன்ட் கோ த்ரூ திஸ், பட் எல்லாம் இருக்கும். நான் பேசுகிறது இதுக்குள்ளே அந்த ஸ்கிரிப்சர்லாம் இந்த நோட்ஸில் இருக்கும், நீங்கள் போய் படிக்கலாம். படிங்கம்மா. 1வது அதிகாரம் 1ல் இருந்து படிங்க. ஃபர்ஸ்ட் ஓகே. யாரு துயுதானா? துதி. praises will go. அதுக்கு ஒப்பு கொடுத்தேன். இங்கிலீஷில் I have given the land. ஓகே, இங்கிலீஷில் past tense கொடுத்துட்டாரு பாருங்க. அவங்க இன்னும் போகல. Judah will go, praises will go, I have given the land into their hand. ஓகே, ஆண்டவர் சொல்ல ஜூதாவுக்கு போவாங்க, praises-க்கு போவாங்க, அப்புறம் நான் பார்த்து கொடுப்பேன். அப்புறம் கொடுப்பேன் இல்லை, கொடுத்துட்டேன். given. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நான் படிக்க கொடுத்தல 2 Chronicles-க்கு போங்க. 2 நாளாகம். Chapter 20. எடுத்துட்டீங்களா? ஓகே, அருமையான கதை. பைபிள் படிக்கிறவங்களுக்கு இந்த கதை நல்லா தெரியும். ஓகே, ஜெஹோஷாபாத் இஸ் த கிங் ஆஃப் ஜூடா. ஓகே, சுற்றி எதிரிங்க வந்துட்டாங்க. ஓகே, இதை படிங்க, நீங்கள் போய் படிக்கணும். ஐ எம் ஜஸ்ட் ஸ்டோரி டெல்லர்னு சொன்னேன், நான் கதை சொல்கிறேனே பாருங்கள். ஓகே, எனிமி வந்துட்டோன்னு ஒருத்தன் சொல்கிறான், ராஜா இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு அவனுக்கு பயம் வந்துருச்சு. இவளுக்கு ஹி வாஸ் அலாம். ஓகே, பயம் வர்றது தவறு இல்லை. ஓகே, ஆனால் அந்த பயத்தில் நம்ம வாழக்கூடாது. பயம் வர்றது தவறு இல்லை. இப்போ ஆத்திரம் வர்றது தவறு இல்லை, ஆத்திரத்தில் பாவம் செய்யக்கூடாது. பயம் வந்தால் பயத்தில் நம்ம வாழக்கூடாது, ஏன்னா அந்த பயம் நம்மளை ஆளுகை செய்யும். ஓகே, ஆளுகை செய்யும். நம்மளை ஆளுகை செய்பவர் சர்வ வல்லவர். ஓகே, அவர்கிட்ட ஓடிடணும். இம்மிடியட்லி அவன் he will seek the Lord. he's a very good leader. எல்லாரையும் கூப்பிட்டு உபவாசம் இருந்து அவங்க ஆண்டவரை துதிப்பாங்க. அவரோட செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பாங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இதில் நல்ல பிரின்சிபல் இருக்குது, நல்ல கோட்பாடுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் he will thank God, praise God. எங்கள் ஃபாதர்களை ஃபாதர்ஸ்களை நீங்கள் சேவ் பண்ணி கொண்டு வந்தீங்க தேவனே, எல்லாம் சொல்லுவார். he bring to remembrance. it's important when you praise God, bring to remembrance. ஆண்டவரே, எனக்காக சிலுவையில் மறைத்தீங்க அல்லவா, என்னை தேடி வந்தீங்க, நான் எவ்வளோ பாவியாக இருந்தேன், என்னை கழுவுனீங்க அல்லவா, எங்களை தொட்டு எனக்கு ரட்சிப்பு கொடுத்தீங்க அல்லவா. speak to him, bring to remembrance, go to cross. நீங்கள் crossக்கு போனீங்கன்னா it will be easy for you to praise God. சிலுவைக்கு ஓடிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவனு, ஏன்னா அங்கே அவரோட அன்பை தானே நம்ம பார்க்குறோம். ஓகே, அவ்வளோ செய்தவர் அவர் அறியாத இருக்கும்போது, பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது என்னை தேடி வந்தார். அதனால தான் அந்த உண்மை போல கேள்வி கேட்டீங்களே, அந்த பாட்டு அப்படி தான் வந்துச்சு. ஓகே, என்னை தேடி வந்தவர் இப்போ அவரோட பிள்ளையாளான இருக்கிற கைவிட்டுருவாரா? அவர் அறியாமல் இருக்கும்போது நம்மளை தேடி வந்தார், பாவத்தில் இருக்கும்போது அவரை தேடி வந்தார். எத்தனை பேரை தூக்குமடிக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். ஐவ் டேக்கன் மெனி. அது ஒரு ப்ரௌடாக இருக்கும், எனக்கு ப்ரௌடாக இருக்கும். ஐ எம் டேக்கிங் தேம். ஓகே, இப்போ நினைக்கும் போது அந்த மாதிரி மண்டை எனக்கு பாருங்க. வாட் கைண்ட் ஆஃப் ப்ரைட் இஸ் தட்? பரிதாபப்பட்டு கொண்டு போகிறதுனாலும் பரவாயில்ல. நோ, ஐ வில் ஃபீல் ப்ரவுட் பிகாஸ் ஐ எம் ஒன் ஆஃப் த டாப் ஆஃபீஸர். அந்த மாதிரி என்னை தொட்டார்னா ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் லவ். எவ்வளோ பேர் ஆண்டவர் அறியாதவங்க நல்லவங்க இருக்கிறாங்க. But why God touched me? I don't understand. It's simply because of his choice, his love. அதுதான். அப்பேற்பட்ட தேவன் என்னை தொட்டு என்னை மாற்றினவர் இப்போ நான் பிரச்சனையில் இருக்கும்போது என்னை சேவ் பண்ண மாட்டாரா? காமன் சென்ஸ் பாருங்க இதெல்லாம்.
We must come back to common sense. Then go to God and just praise Him and thank Him for that. ஆண்டவரே, அப்போ நீங்க என்னை தேடி வந்த தேவன், இப்போ நீங்க உற்ற மாட்டீங்க. You are not going to leave me. You are going to do something. ஓகே, ஏன்னா பைபிளில் உபத்திர மத்தியில தான், டேஞ்சர் மத்தியில தான், மரண மத்தியில தான் தேவன் அற்புதம் செய்வார். When everything is nice, you won't see anything. Okay. ஏன் நம்ம கிறிஸ்தவங்க அந்த அந்த அற்புதத்தை, அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழ முடியலன்னா, பிகாஸ் பிரச்சனை வரும்போது நம்ம முச்சந்து மணியாண்டியை கூப்பிடுவோம், பக்கத்து பார்வதியை கூப்பிடுவோம், என்னமோ யாரையெல்லாம் கூப்பிட்டு இருக்க மாட்டோம். உள்ளுக்கே தேவன் இருக்கிறார் மறந்துடுவோம். And He can do powerful miracle. He can set you free in many ways. அவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியதில் கூப்பிட்டா போதும், கூப்பிட்டா போதும். நம்பர்ஸ் 10:9 படிங்கம்மா. இந்த வசனத்தை பாருங்க. நம்பர்ஸ் 10 என்னங்க? 10:19 படிங்க. No, 10 chapter 10 verse 9. Verse 19? 19 1 No. Cannot be. படிங்க. இல்லை, அப்படி போட்டிருக்காது. நீ யுத்தத்துக்கு போகும்போது ஒரு தேசத்தில் அதுதான். அம்மா என்னங்கம்மா அது நீ படிக்கிறீங்க? நம்பர்ஸ் 10 அப்படியா? வித்தியாசமாக இருக்கு. அவங்க படிக்கிறது குறை. அதுதான். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. உங்க தேசத்தில் உங்களையே துன்பப்படுத்துற ஓகே, சத்துரு உங்களை துன்பப்படுத்துறான். எங்க? யாரோட தேசத்துல? நம்மளோட தேசத்துல. ஓகே, யுத்தத்துக்கு போகும்போது எஸ், அப்பொழுது தேவனாக கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூறப்பட்டு Amen. When you go into battle in your own land against the enemy who is oppressing you, blow the trumpet. Then I will remember and I will save you. ஆண்டவர் சொல்கிறார், blow the trumpet. ஓகே, ட்ரம்பட் பாருங்க. ஏன் blow the trumpet? அந்த காலத்தில் அந்த ட்ரம்பட் ஊதும் போது தெரியும், என்னத்துக்கு கூப்பிட்றாங்க, சாப்பிட கூப்பிட்றாங்களா, குளிக்க கூப்பிட்றாங்களா, யுத்தத்துக்கு கூப்பிட்றாங்களா, எல்லாம் தெரியும். தேச சவுண்ட். ப்ரீசனில் சின்னோண்டா தான் இருக்கும், ஊதுனா தெரியும். ப்ரீசனுக்கு காலையில் எழுந்திரிக்கணும், ஓகே, மார்ச்சிங்கு போகணும், வேலைக்கு போகணும், சாப்பாடு டைம். they know when we blow. ஓகே, ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூரி அப்போனா என்னைய கூப்பிடுன்னு தேவன் சொல்லுகிறார். யுத்தத்துக்கு கூப்பிடு, யுத்த சத்தம். ஆனால் நம்ம போயிட்டு ட்ரம்பட்டை வாங்கி ஊத முடியுமா? முடியாது. ஆஃப்கோர்ஸ் we cannot apply that. என்ன செஞ்சா தேவன் அசைவாடுவார்? எதில் தேவன் அசைவாடுவார்? துதி, துதி. Start praising God. Lord, நீங்கள் எனக்கு யுத்தம் செய்கிற தேவன், என்னோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை கூப்பிடுவேன். எங்கேருந்து நம்மளுக்கு உதவி வரும்? அவர்கிட்ட இருந்து தானே வரும். You see, we know all this word, but we don't apply. நம்மளுக்கு தெரியும், பாட்டில் என்னென்னமோலாம் அறிக்கை விடுவோம். It shouldn't be a song. It should be a life. இங்கே போட்டு நம்ம பாடுறது பாட்டாக இருக்கக்கூடாது. பாட்டா பண்ணால் அது ஒரு சாங்கியம் ஆகிரும். You mean what you say, you live the word. இல்லைன்னா பாடும்போது ஹிப்போக்ரேட் ஆகிடுவோம். நான் சொன்னேன்னா இந்த மாதிரி செய்வேன், அப்படி செய்வேன், ஆண்டவர் இப்படி செய்வேன்னு, அது ஒரு பாடல். ஆனால் வெளியே போயிட்டு செய்யாருன்னா we are hypocrite. ஹிப்போக்ரேட்டுக்கு தேவன் ஒரு வார்த்தை வச்சுருக்கிறாரு, பயங்கரமாக இருக்குது. தேவன் என்னை ஒரு அடி போட்டார், அதை காமிச்சாரு, உன்னை துப்பிடுவேன்னு. If you are hypocrite, I'll spit you out of my mouth. See, you can read in the New Testament. எபிஸ்டலில் படிக்கலாம். தட்ஸ் நாட் நைஸ் வேர்ட். ஸோ நம்ம சொன்னோம்னா நம்ம செய்யணும். இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஹிப்போக்ரேட், மாய மனிதனா? எப்படி தமிழில் என்ன சொல்லுவீங்க? சொல்லிட்டு செய்யாமல் இருந்தா சொல்லுங்கம்மா.
சொல்லிட்டு ஆனால் செய்யலை, சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் செய்ய மாட்டோம். ஆக்சுவலி we are the Christian who confess over confession மேலே confession செய்வோம், ஆனால் அப்படி வாழ மாட்டோம். கிறிஸ்தவங்க தான், because every week we are confessing something, ஆனால் வாழ மாட்டோம். அதனால தான் நம்ம வந்து தேவனோட அவரோட வல்லமையை நம்ம கேரி பண்ண முடியல, அவர் அற்புதம் வாழ்க்கையை நம்ம கேரி பண்ண முடியல. இருக்கிறார், அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் இருக்கிற மாதிரி இருங்க. சண்டே வந்துட்டு நான் வர்ஷிப் பண்ணிவிட்டு பாடிட்டு உங்களுக்கு கொடுக்குறத கொடுத்துட்டு நான் போகிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க, அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். The spirit that raised Christ from death is with us. You must start believing that God, தேவன் அழைத்ததே நம்மளே சூப்பர் நேச்சுரலாக யூஸ் பண்ணதான். We are supernatural people. அங்கே முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிந்தது, இட்ஸ் ஃபினிஷ்னு சொல்லும்போது his believers all move into a supernatural realm. You can live supernaturally. ஒவ்வொரு சூழ்நிலை நீங்கள் தேவனோட அற்புதத்தை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் கூப்பிட சொல்லுகிறாரு, call him, don't call anybody. Now is the worst. சிலவங்க 2 ஃபோன் வச்சுருப்பாங்க, இங்கே ஒரு ஃபோன் அங்கே ஒரு ஃபோன். ஒன்று நடந்துச்சு தெரியுமா, இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சுன்னு. அப்புறம் SMS வாட்ஸ்அப் எல்லாருக்கும் அனுப்பிடுவாங்க. உள்ளுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு, எப்படா என்னை கூப்பிடுவாங்க, எப்போ நான் என்னோட வல்லமை வெளிப்படுத்துறது, when I'm going to show my faithfulness, my love, my power, so that other people will know me. காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பாடுவோம் பாருங்க, நிறைவா நிறையா உனக்கு வேணும்னு சில பாட்டுங்கள்லாம் இருக்குல்ல, I want you more and more. But God is actually singing that song, I want you more and more. He wants to give, we are not giving to him. God will save you, கைவிட மாட்டார். ஒரு நாள் கொஞ்ச நாளில் வந்து இந்த ட்ராக் சென்டர் இருக்குல்ல, செரந்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, கொஞ்ச நாள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே யூ ஆல்வேஸ் கேன் சி, இந்த பேப்பரில் எப்போதும் பார்க்கலாம், அந்த அவனுங்க எரிச்சிட்டு அந்த சென்டரை ஓடிடுவானுங்க. அதெல்லாம் வந்து பேரக் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஓடிடுவானுங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இவனுங்களெல்லாம் அந்த தலைகளெல்லாம் பிடிச்சி ப்ரீசனுக்கு அனுப்பிட்டாங்க. ஐம் ஷூர் பாஸ்டர் நோஸ் தவாமணி, ரைட்? தவாமணி. ஸோ என்னையும் மிஸ்டர் தவாமணியும் அந்த குரூப்புக்கு மேனேஜர், 500 பேர் இருந்தானுங்க, எல்லாம் மண்டைங்க. ப்ரீசனில் மண்டைனா சரியான டெரிபிள் ஃபுல்லஸ். ஓகே, அண்ட் ஸோ எங்கள் 2 பேரை இது ரிஹபிலிட்டேஷன் ஆஃபீஸர்னு செகண்ட் பண்ணிட்டாங்க, அங்கே அனுப்பிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு நாள் நான் டைம் இருக்கும்போது ஐ வில் ஷேர் த காஸ்பல். ஸோ சாயந்தரத்தில் எல்லாரையும் அடைச்சிட்டு 5 மணிக்கு வருவானுங்க பயிலுங்க. ஓகே, இந்த சைனீஸ் குரூப் இங்கிலீஷில் பேசுகிற குரூப், தமிழில் பேசுகிற குரூப். ஸோ இந்த தமிழை பயிலுங்க வந்தானுங்க. வரும்போது நடையே வித்தியாசமாக இருந்துச்சு, ஆத்திரமாக வந்தானுங்க. தமிழனுங்க சொல்லணுமா, அது ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை சார், அந்த மண்டையை பினாங் மண்டையை பொத்த போட போகிறோம் சார்னு. பொத்த போகிறோன்னா ஒன்று கீழ் டேமில். ஓகே, ஏன் பொத்த போட போகிறீங்க? பைபிள் கிளாஸ்க்குள்ள வரீங்க, ஆண்டவர் பொத்த போடலாம் கற்றுக் கொடுக்கலையா? இல்லை சார், நாங்கள் பயம் எடுத்துக்கிட்டு வரோம். ஓ, நீங்கள் போகிறீங்களா? ஓசி சாப்பாடு கொடுப்பாரு, அதனால தான் போகிறீங்கன்னு. ஸோ தமிழுங்கிட்ட சொல்லலாம், பார்த்தாலே அவன் ஆர்வாகத்தை எடுத்துகிட்டு வந்துடும் ஆட்டுறதுக்கு. இது எப்படி பேசுனா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவானுங்க? ஓகே, சரி, உட்காருங்கய்யா. பினாங் மண்டையா? ஸோ பினாங் மண்டையை நம்ம கழுவோம். எப்படி கழுவுறது? டீச் தேம் த பிரின்சிபல் ஆஃப் கிவிங். ஓகே, பைபிளை கற்றுக் கொடுத்துட்டு ஓகே ப்ரே பண்ணும். ஆண்டவரே, இனிமேல் இருந்து இந்த பினாங் மண்டை வாயை திறக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் அதை செய்வீங்க ஆண்டவரே, இதுக்கு அற்புதம் செய்கிற தேவன் சொன்னேன். எவ்ரி மார்னிங் எழுந்திரிச்சு பினாங் மண்டைக்கு நீங்கள் ப்ரேஸ் பண்ணுங்கள். ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, பினாங் மண்டை வாயை அடைக்க போகிறீங்க ஆண்டவரேன்னு. ஒரு வாரம் என்னோட ப்ரேஸ் பண்ணுங்கன்னு. ஸோ ஒரு நாள் காலையில் வந்துட்டு அவுட் சைடு ஒரு கார்டன் இருக்கும், நானும் ப்ரே பண்ணிட்டு பினாங் மண்டைக்கும் ப்ரே பண்ணிட்டு வந்தேன். ஸோ 500 பேர் உட்காந்துருக்காங்க. பினாங் ஜெயிலில் ஹீ இஸ் வெரி ஃபேமஸ், அதனால தான் பினாங் மண்டைன்னு கூப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த கதைலாம் நல்லா கேட்குறீங்க, வெரி குட். ஊரு கதை நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஐம் ஜோக்கிங். ஓகே, ஐம் ஜோக்கிங். 500 பேர் உட்காந்துட்டு எல்லாம் கோலை வச்சுருப்பாங்க. தே வில் கம் அண்ட் டேக் பிரேக், தண்ணி எடுக்க வருவாங்க. எல்லாம் முடிச்சிட்டோன்னா பினாங் மண்டை எழுந்திரிச்சு வந்தார். இன்னும் சாப்பாடெலாம் எடுக்கலை, வந்துட்டு வேகத்தில் வந்தான் பாருங்கள்.
என்னை அடைச்சிருங்க. குரங்கஞ்சா எனக்கு என்ன வந்துச்சு தரம் ஒரே குத்துலாமா இருந்துச்சு மூஞ்சில். ஐம் அ பிளாக் பெல்ட் டேக்வாண்டோ பாருங்கள். அதனால தான் என்னை பிசாசுன்னு சொல்லுவானுங்க. பறப்பேன் அங்கே நான் கம்பு வேறு இருக்குது. ஓகே, வந்து பேசும்போது எனக்கு வந்து குரங்காச்சாரா பேசினா என்ன சொல்லுவீங்க? குரங்கஞ்சா ரொம்ப மரியாதை குறைவாக பேசினா எனக்கு சுருன்னு ஏறிக்கும் பாருங்கள். இப்போ கூட அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது கண்ட்ரோல் பண்ணிடுவேன். ஓகே, சுருன்னு ஏறணும்னா அங்கே ஓடிடுவேன். ஓகே, சுருன்னு அவர் இறக்கிடுவார். சொன்னேன், ஏன் உன்னை அடைக்கணும்? என்னை அடைச்சிருங்க. மூஞ்ச பார்க்கல பாருங்கள், அவ்வளோ திமிரு. அதனால தான் பின்னாங்க மண்டை. ஓகே, பசியார்ட்டே என்னை ஆஃபீஸில் வந்து பாரு. இல்லை, நீங்கள் அடைச்சிருங்க. கொஞ்சம் ஹார்டாக பேசுனேன். நீ பசியாரிட்டு என்னை ஆஃபீஸில் வந்து பாருன்னு போய் உட்காந்து வந்தார். ஆஃபீஸுக்கு வந்தோன்னா கதவு இருந்துச்சு. வெளியே நின்றுக்கிட்டு என்னை அடைச்சிருங்க சார். வில்லுக்கு உட்காந்து என்கிட்ட சொல்லு, ஏன் உன்னை அடைக்கணும்? நான் அடைச்சேன்னா நான் ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும்னு. உட்கார மேடம், பரவாயில்ல எனக்கு தலைலாம் சுற்றுது, நான் தனியாக இருக்கணும். வந்து உட்காந்து கதையை சொல்லுன்னு வந்து உட்காந்தா. நீ வந்து இப்போ உட்காந்து என்கிட்ட சொல்லு. சும்மா ஃபைல்லாம் சும்மா ஒரு இதுக்கு மாதிரி திறந்து பேன்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி என் கதையை கேட்குறதுக்கு தான் யான்னு சொல்கிறாரு. இல்லை, நான் என் மக கல்யாணம் பண்ண போது பின்ன எங்களை சொந்தக்காரவங்களாம் எனக்கு சொல்ல மாட்டாங்க, அது பண்ணாங்க. ஆக்சுவலி அவனுக்கு வந்து பாருங்கள், ஹி இஸ் வெரி டிப்ரெஸ். ஐம் அ கவுன்சிலர். ஸோ கேட்பேன். கேட்டுருக்கும்போது ஐ ஹேவ் டு ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ப்ராப்ளம். ஆக்சுவலி அவன் ரொம்ப க்ரீஃப் உள்ளுக்கு. பிள்ளை ஒரே மக, கல்யாணத்துக்கு போக முடியல, ஒருத்தரும் சொல்லலை, பத்திரிக்கை அனுப்பலை. ஓகே, சொன்னான். அப்புறம் பேசிட்டோன்னே நான் சொன்னேன், எனக்கு உனக்கு எப்படி உதவி செய்கிறதுன்னு தெரியாது, அடைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முன்னே நான் ஜெபிக்கலாமா, உனக்கும் மக கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜெபிக்கலாமான்னு சொன்னேன். தலையாட்டிக்கிட்டாரு, பார்க்கல. அப்போ கூட மண்டக்குருவ தான். ஓகே, கை இப்படியே இருந்துச்சு, கொஞ்சம் லேசாக தொட்டுக்கிட்டேன். அப்புறம் ரொம்ப தொட்டால் ஏதாவது அவன் நினச்சிருவான். அங்கே நிறையா நினச்சிக்கிட்டு இருப்பானுங்க எல்லாம். தொட்டுட்டு ஐ ஜஸ்ட் ப்ரேட் பண்ணிட்டோன்னே பார்க்குறேன், கண்ணில் தண்ணி வருது. இப்படி சொன்னான். நானும் பிணைஞ்ச இல்லை, பைபிள்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு பைபிள் தாங்க. அதுவும் திமிரில் தான் பேசுகிறான். பரவாயில்ல, என்ன பண்ணுறது? ஓகே, ஆண்டவரே எப்படியோ சப்ப பண்ணார், நம்ம அவருக்கு மேலே கிரேட் இல்லை பாருங்கள். ஓகே, இதெல்லாம் சாதாரண இது தான். ஓகே, ஒரு பைபிள் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் பயலுங்க வந்தானுங்க. அவனுங்க நினச்சிக்கிட்டாங்க இவனை பிடிச்சி உரிச்சு போட்டான் போல இருக்குன்னு. என்ன சார் பண்ணீங்க? பின்னாங்க மண்டை, அவன் ரூமில் இருக்கிறான், வாயை திறக்க மாட்டான், வெளியும் வர மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான், என்னமோ பைபிளையே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். சார் என்ன சார் பண்ணீங்கன்னு. சரி, அவனை பிடிச்சி உரிச்சிருந்தனா சரி, அந்த டைமில் தான், அந்த மாதிரி டென்ஷனில் தான் ஐ வில் ரன் டு காட். அந்த நேரத்தில் விட்டுட்டு நான் ஓட முடியாது. ரன் டு காட்னா இன் மை மைண்ட் ஐ வில் ரன் டு காட். லார்ட் யூ ஹெல்ப் மீ, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இஃப் நாட், நான் அவனை அடிச்சிருவேன். என் மாம்சத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். மாம்சத்துக்கு மாம்சம்னா மரணம். பட் ஐ வாண்ட் டு ரெஸ்பாண்ட் டு மை ஸ்பிரிட். ஆவி, பீஸ் அண்ட் லைஃப். ஓகே, ஸோ நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வருவோம் பாருங்கள். யூ மஸ்ட் பி வெரி குவிக் டு மேக் யுவர் சாய்ஸ். யாரை கூப்பிட போகிறீங்க? Call unto me, I will show you great and mighty things that you do not know. பாருங்க, this is a warfare. இது வந்து யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் பாருங்க. ஓகே, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் எவ்ரி டே. அதுவும் அந்த மாதிரி ஒரு என்வாயரமெண்ட்டில் எனக்கு எப்போ ஏற்பட்ட யுத்தமாக இருக்கும். இங்கே ஒரு மண்டை, அங்கே ஒரு மண்டை, அங்கே ஒரு மண்டை, இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணோம் பாருங்க. பட் காட், இந்த வசனம் இருக்குது, சங்கீதம் 8:2 ரெண்டு விதமாக இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகே, Psalm 8:2. In the mouth of babes and children I have ordained praise. Okay, to inflict vengeance. Okay, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? ஓகே, பிள்ளைங்க பேபிஸ் வாயிலையும் தேவன் பாருங்க, அவங்க துதிக்கும் போது கூட தேவன் எல்லாம் அவனோட கட்டுகள்லாம் உடைப்பாராம். He will break stronghold. This is literal. அப்படிதான். Because I've seen சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துரு, அதுக்கு பாடி துதிக்கும் போது அவங்க பிசாசு ஆடுது. ஓகே, ஸோ இட்ஸ் லிட்ரல். அதே நேரத்தில் இப்படியும் தேவன் ஒரு வெளிப்படுத்தல் கொடுத்தாரு.
ஓகே, நம்ம வந்து ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அறிவு இல்லை, அந்த ஞானம் இல்லை. என்னோட இருக்கிறீங்களா? டு டூ அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் யூ டோன்ட் ஹேவ் த ஐடியா ஆர் த விஸ்டம், த நாலேஜ். அவனை எங்கே போய் தேட போகிறீங்க? அவன் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவன் கெடுக்கவும் அழிக்கவும் ஒழிக்கவும் இருக்கிறான். ஹி வாண்ட் டு டிஸ்ட்ராய் அஸ். பட் காட், நம்ம வந்து இப்போ சோல்ஜர், நீங்கள் வந்து ஆர்மியில் நுழையும் போது பிள்ளைகளை ஆர்மியில் எடுக்க மாட்டாங்க பாருங்க. தே மஸ்ட் பி மெச்சுவர்ட், ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் இஸ் காட் ஆஃப் விஸ்டம். ஓகே, நம்மளுக்கு ஒரு வேப்பன் கொடுத்துருக்கிறாரு, நாவல துதி. யூ ஜஸ்ட் praise him, call him and praise him. ஓகே, அந்த நேரத்தில் மகிமையை செலுத்துங்க. When you say something, Lord, you are my God, you are almighty, you will save me. அவரை நம்ம உயர்த்துகிறோம் பாருங்க, நம்ம நம்பிக்கை அவர் மேலே வைக்கிறோம். We are trusting him, we are praising him, we are exalting him. அந்த எலிமெண்ட். நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, எங்கள் தேவனால் எங்களை சேவ் பண்ண முடியும். even if he don't save us, we are not going to worship. யார் சொன்னா? மேஷாக், அபினேகோ, ஷர்டாக், 3 பேர் சொன்னாங்களா இல்லையா? ஓகே, அவங்க சொல்லலை, அவங்க ஆண்டவரை துதிக்கலை. ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க எப்படி ஆண்டவரை உயர்த்துறாங்க? அவர் தான். செத்து போனாலும் பரவாயில்ல, எங்களே அவர் சேவ் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் வணங்க மாட்டோம் அந்த விக்கிரதை. That is the highest form of praise. அதுதான் the highest form of worship. See what kind of miracle is taking place there? அந்த வேர்டை நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை பாருங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரே மகிமை தேவன் அப்படின்னு அவங்க ராஜா மன்னுக்கு சொல்ல முடியாது. But when they say, நாங்கள் செத்து போனாலும் பரவாயில்ல, எங்கள் தேவன் சேவ் பண்ணாலும் பரவாயில்ல, we will never worship. அப்போனா எங்கள் தேவன் தான், அவர் தான் உண்மையான தேவன், அவர் தான் மகிமேன், அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் உண்மை உள்ளவர். விளங்குதுங்களா என்ன சொல்கிறேன்னு? Do you understand what I'm trying to say? Okay. It's a matter of heart. Understanding. It's come from my heart. நம்ம வந்து சிறு பிள்ளைங்க போல we cannot fight. பட் ஆண்டவர் அதை வெப்பனாக கொடுத்துருக்கிறாரு. ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது புல்லட் மாதிரி போகும். ஷுட் த டெவல், அவனோட ஸ்ட்ராங் ஹோல்ட்லாம் உடைக்கும். ஆரம்பத்தில் ஒருத்தர் சொன்ன பாருங்க, அந்த HIV வேலை செய்யும்போது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு சீனை மாசோ ஐ, பிஞ்சாரால மாசோ ஐனா கொஞ்சம் லூஸ், ஓகே, கொஞ்சம் லூஸ். ஸோ அங்கே வந்து நாங்கள் மாசோ ஐ, இனி மாசோ ஐ சாரி மக்கன், சில நேரத்தில் சாரி மக்கன் பண்ண எக்ஸ்ட்ரா ஃபுட், எக்ஸ்ட்ரா சிகரெட்லாம் தர்றதுக்கு மென்டல் மாதிரி நடிச்சுக்குவானுங்க. ஸோ இவன் இந்த மாதிரி பண்ணுறதுனால, அட்டகாசம் பண்ணியிருக்கிறனால ஒரு பிடிச்சி அவனை தண்டித்து அவரை அனுப்பிட்டாச்சு. 2 வாரம் சென்று வந்தால் நான் உட்காந்துருக்கிறேன். ஓகே, இங்கே தமிழை பயிலுங்க இருக்கிறானுங்க, அவனுக்கு என்னத்தையும் வந்திருக்கானுங்க. இந்த சைட்டில் வந்து சம் மிக்ஸ் குரூப், ஆனால் இவனுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு. ஸோ அந்த சீனை வந்து நான் இப்படி தான் உட்காந்துருக்கேன், வந்துட்டு ஷாப்பாக அங்கே ரத்தம் இருக்குது பாருங்க, அவன் HIV ஃபுல்லாக சயாமா தீக்கம் சமலூலா, அவனுக்கு என் மேலே ஆத்திரம், அவனை பிடிச்சி தண்டிச்சிட்டேன்னு. சரி, இட்ஸ் ஹேப்பனிங் வெரி ஃபாஸ்ட். மாம்சம் சொல்லுது உரி இவனான்னு. ஓகே, சின்னோண்டு தான். ஓகே, இவன் யார் என்கிட்ட, நான் யார் பார்த்தீங்க, நான் சொன்னேன், நான் சொன்னேன் என்ன வந்துடும்? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். நான் சொன்னால் நாசமாக போயிடும். வெரி குட். ஓகே ஓகே, எந்த சாப்டர்னு தெரியும்ல? ஜெரமியா 17 5 to 8 நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ மாம்சம் வேலை செய்யும், இட் ஒர்க், இட்ஸ் நேச்சுரல், பிகாஸ் நம்மளுக்கு பாடி இருக்குது. பட் வி ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆல்சோ. ஓகே, வி ஹேவ் த வேர்ட், வி ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு. ஸோ சொன்னோடனே ஐம் திங்கிங் வெரி ஃபாஸ்ட். அதே நேரத்தில் லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டூ. சரி, குசு குசுன்னு பேசுவோம், சில நேரத்தில் குசு குசுன்னு பேசி தான் ஆகணும், வழி இல்லை. லார்ட் வாட் யூ வாண்ட் மீ டு டூ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவ்வளோதான். நான் அப்படின்னு சொல்லும் போது வாட் ஐம் ட்ரைங் டு சே, என்ன ஆக்சுவலி வாட் ஐ மீன், என்ன சொல்கிறேன்? ப்ளீஸ் ஹெல்ப் மீனா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு சேவ் பண்ண முடியும் இந்த சூழ்நிலையிலேருந்து. இஃப் நான் பாடிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணேன்னா நான் சாட்சியை இழந்து போயிடுவேன்.
விளங்குதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ பிகாஸ் ஐ நோ ஹூ ஈஸி. அதனால தான் அவர்கிட்ட ஓடுனேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். என் குரலை கேட்குற தேவன், கேட்பதுக்கு மேலே அவர் தருகிறவர். He will answer me, blow the trumpet. That is why the word is important. அந்த வார்த்தை தெரிஞ்சால் தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அந்த வார்த்தை தெரிஞ்சால் தான் ஆவியானவர் அவர் கொண்டு வர அந்த வார்த்தையை. He will bring to remembrance. Spend. நீங்கள் இன்னையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு டைமை கொடுக்கணும் படிக்கிறதுக்கு. பைபிளை படிங்க. சம்டைம் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாதுன்னா பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் த வேர்ட். யூதால தேவன் அறியப்பட்டவர். துதி செலுத்துறவங்க தேவனை அறிந்தவங்க தான் செலுத்த முடியும். உண்மையான துதி பாட்டு பாடுறவங்க இல்லை. ஸோ ஆண்டவர் இப்படி ஐ ஃபெல்ட் ஸ்ட்ராங்காக சொன்னார், டெல் ஹிம் யூ லவ் ஹிம். அவ்வளோதான். ஆண்டவரே உரிச்சாலும் பரவாயில்ல, அவனை பார்த்து லவ்னு சொன்னால் என்னென்ன கதை கட்ட போகிறானுங்க ஆண்டவரே, எல்லாம் பார்க்குறானுங்க. அதே நேரத்தில் மாம்சம்னு சொல்லும்போது தமிழ பயிலுங்க இருக்கிறானுங்க. என்னைய குத்த வந்தவன் சீனை, நான் தமிழ் ஆஃபீஸரு, தமிழனுக்கு ரோசத்தை சொல்லணுமா? அங்கேருந்து குரல் கேட்குது, சார் உரிங்க சார். ஓகே, இல்லை நான் சொன்னாலும் நீங்கள் உரிங்கன்னு அவனுங்க உரிச்சிருப்பானுங்க. சரி, அட் த சேம் டைம் த கிறிஸ்டியன்ஸ் ஆர் குவையட். அவனுங்க பார்க்குறானுங்க நான் எப்போ ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். சரி, நம்ம எங்கே வாழ்ந்தாலும் பீப்புள் வில் பி லுக்கிங் ஹவ் யூ ஆர் ரெஸ்பாண்டிங். அங்கே தான் நம்ம சாட்சியாக இருக்கிறோமா இல்லையான்னு, அங்கே தான் நம்ம சாட்சியாக இருந்து நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை துதிக்கும் போது அங்கே சூசிய கதவை தேவன் திறந்து விடுவார். God will open the doors of harvest. அதை படித்தோம்ல, யூதாவே உனக்கு அறுவடை காலம்னு. ஓகே, praise harvest is appointed சொன்னல, திறந்து விடுவார். ஆனால் அந்த நேரத்தில் மாம்சத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவன் கைதி, நான் ஆஃபீஸர்னு அவனை மட்டமாக பேசி அடித்து உதச்சிருந்தேன்னா என்ன சாட்சியாக இருந்திருக்க முடியும் என்னால்? I cannot be a testimony. அதான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் சனத்தில் பேசும்போது கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. பட் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் பேசுகிறாரா பிசாசு பேசுகிறானா? பிசாசு பேசியிருந்தானா சொல்லியிருக்க மாட்டான் நீ ஐ லவ் யூன்னு சொல்லுன்னு, அவனை பிடிச்சி உரின்னு தான் சொல்லியிருப்பான். So you recognize the voice. A praisers will recognize the voice of God. Judah will recognize the voice of God. தாவீது கிங் ஆகும்போது ஓகே, த ஜூடா வம்சம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணானுங்க. ஓகே, இன் த சென்ஸ் ஐ எம் ட்ரைங் டு சே, ஜூடா வரனா தேவனை அறிந்திருப்பீங்க. ஓகே, யார் பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ வென் ஐ சே தட் லூ மத்திக்கம் சமசையா சே பாஞ்சா சேங் சமலூலான்னு அப்படியே நின்னா கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது. சரி, திடீர்னு கையை லூ பச்சா பஞ்சம் வராங்க, சயத்தா பச்சா பஞ்சம் வராங்க, என் மண்டியிலும் தண்ணி பூந்துருச்சு. இசை அவன் அதை சொன்னான், லூ பச்சா பஞ்சம் வரான், அதுக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் இசை லூ பச்சா பஞ்சம் வராங்க, சயத்தா பச்சா பஞ்சம் வராங்க. எனக்கு என்னடா இவன் இப்படி பண்ணுறான்? பட் ஐ நோ கண்ணில் தண்ணி வருது. அன்னையிலேருந்து என்னை பார்க்கும்போது லூ இயேசுவோட சமலு, இயேசுவோட சமலு, இயேசுவோட சமலு, இதை தான் சொல்லுவான், அதை தான் சொல்லுவான். பாருங்க, ஆண்டவரை பற்றி நான் பேசல. That is a miracle for me. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும் நீங்கள். கதை பாஸ்டர் வில்லியம் வந்தார், கதை சொன்னார், ஜெயிலு கதை, எல்லாருக்கிட்டும் போய் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, டேஸ்ட் பண்ணணும். ஸோ யூ கேன் டெஸ்டிஃபை. விளங்குதுங்களா? ஸோ பவர்ஃபுல். ஜெனசிஸ்க்கு போங்க. Genesis 1 minute. 49 8 படிங்க. 49 8. ஓகே ஓகே, இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு? ஜூடா, யோர் பிரதர்ஸ் வில் பிரேஸ் யூ. ஓகே, நீங்கள் ப்ரைஸஸாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. ஓகே, உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கும். பீப்புள் வில் பி கம்மிங். ஓகே, நீங்கள் சிறு வயசாக இருந்தாலும் அவங்க பார்க்காம உங்கள்கிட்ட வருவாங்க. தே வில் ரெஸ்பெக்ட் யூ, தே வில் ஆனர் யூ.
பிகாஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட், யூ கேரி அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். உங்கள் நாவில் குறை இருக்காது. ஓகே, குறை கண்டுபிடிக்க மாட்டீங்க. யூ ஒன்ட் லுக் அட் இட் பிகாஸ் உங்களுக்கு அது பிரச்சனையாகவே இருக்காது. பிகாஸ் தெர் இஸ் மோர் எக்ஸைட்டிங் திங் ஹேப்பனிங் இன் யோர் லைஃப். ஏன் குறையை நான் போய் பார்க்கணும்? யார் பேசுகிறாங்களா பேசலையான்னு அதையா மண்டே போட்டு உடச்சிக்கணும்? ஐ காட் மோர் எக்ஸைட்டிங் திங்ஸ் ஹேப்பனிங் இன் த ஸ்பிரிச்சுவல் ரேம், இன் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப். காட் இஸ் யூசிங் மீ. ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறாரு. ஏன் நான் போய் வேஸ்ட் பண்ணோம்? விளங்குதுங்களா? படிங்கம்மா. You will be praised. People will come and praise you. You have a good character. You are different. Okay, இப்படி தான் வருவானுங்க பாருங்க. I give glory to God. இந்த மலாய்க்காரவங்களாம் இந்த ஸ்பிரிட்டை பார்த்து தான் பேசுவாங்க. Macam mana Tuhan dulu dekat pudu tu you pijak lah apa lah, sekarang macam ni. Macam mana you boleh buat? See, God opens the door. Dalam Injil Isa cakap kita kena maafkan orang. Okay. அப்படியே அவங்களுக்கு இப்போ Injil diberikan oleh Allah kepada Isa, firman Tuhan. பிடிச்சிருவேன். ஓகே, நான் மலாய்க்காரங்க கூட தான் வளர்ந்தேன் பாருங்க. ஓகே, அதான் நம்ம பாட்டெல்லாம் மலாய் பாட்டு மாதிரி இருக்கும். மலாய்க்காரங்க கூட தான் வளர்ந்தேன், பிறந்தேன், செப்ப தக்குற விளையாடுவேன், பிஞ்சாரால் இருந்தேன். ஓகே, கல்யாணம் பண்ணுறது தான் ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆண்டவர் அழைச்சிட்டாரு போதவனு. Okay, people will respect you, they will come because you have a different spirit. Very rare spirit because it's a godly spirit. Hallelujah. படிங்க. ஆஹா, தமிழில் பின்னால போடுறீங்கன்னா அவங்க எங்கேயா? இங்கிலீஷில் படிக்கும்போது your hands will be, படிங்க. இங்கிலீஷ் யார் வச்சுருக்கீங்க? ஓகே, அங்கே போட்டிருக்கேன் your neck, your hand will be on the neck of your enemy. neckனு போட்டிருக்கு. இங்கிலீஷில் இப்படி போடல, neckனு போட்டிருக்கு. ஓகே, நீங்கள் புறடியில் போட்டாலும் நீங்கள் you are in control. ஓகே, பிடிச்சி இழுத்துக்கு போவீங்களா, கழுத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்களா, you are in control. praises will be in control. நீங்கள் சிச்சுவேஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இப்படி பிடிச்சா you are also in control. You have power over your enemy. Your father's son will bow down to you. Aha. Okay, ma. Parga. This is for praises. Judah, praises. Praise. Okay. This is what actually happened. Okay. Maybe, okay. Ida parga. Judah, your brothers will praise you. I know that. You start doing that, people will praise you. I like your spirit. I like your spirit சொல்லுவாங்க. ஓகே, எந்த சிச்சுவேஷன்லேயும் உங்களோட ஆவியானவர், உங்களோட ஆவி ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஓகே, உங்கள் நாவிலேருந்து குறை வர மாட்டேது. தோஸ் சாம் பற்றி சொன்னேன், 28 வருஷம், 2014 86, 2015 நான் ஒன்றும் பேசலை. வெளியே வந்துட்டோன்னே every week some church want him to come and testify, but he went to Tunglin Bible School. He's in Tunglin Bible School. Praises, அவங்க they are change agent. அவங்க சூழ்நிலையை மாற்றுறவங்க, not complainers. முறுமுக்கிறவங்களால சிச்சுவேஷன் மாற்ற முடியாது, அந்த சிச்சுவேஷனை கெடுக்கிறதுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் praises, they will change the situation for God's glory. ஆண்டவர் மகிமைக்கு மாற்றுவாங்க. என்னோட இருக்கிறீங்களா? That is why God loves praises. அருமையாக எஸ்தர் புக்கில் படிக்கலாம். ஐ திங்க் ஐ ஷேர் வித் யூ, ஐ டோன்ட் நோ. ஓகே, எஸ்தர் அந்த ராஜா, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நான் போய் ராஜாவை பார்க்குறேன். ராஜா யார்? இது ஹஸ்பண்ட். ஆனால் அந்த சட்டம் அங்கே ஹஸ்பண்ட் கூப்பிடாமல் போக முடியாது. இப்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்க பூந்துக்கிட்டு ஹஸ்பண்டை விரட்டிடுவாங்க, நீங்கள் போங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த டைமில் ராஜா கூப்பிடாமல் வர முடியாது. ராஜா இஸ் ஹஸ்பண்ட். அவங்க சொன்னாங்க, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஐ வில் கோ இன் சி, பிகாஸ் அவங்களுக்கு ஓகே தட் இஸ் அ அசைன்மெண்ட். அவங்களோட பீப்புளை சேஃப் பண்ணணும். அங்கே போய் நின்றோன்னா ராஜா அவர் கையில் உள்ள கோலை கொடுப்பாரு, கம்மின்னு சந்தோஷமாக. he will invite. Praises are like that. Judah,
the scepter shall not depart from you னு போட்டிருக்கோம். ஓகே, செங்கோல் ஜூடா விட்டு விலகாதுன்னு போட்டிருக்கோம். உங்கள் நோட்ஸில் இருக்குது. சரி, நம்ம துதிக்கும் போது தேவன் உடனே கம் கம் God will invite you in to be with him. ஸோ அவர் இருக்கும்போது, அவர் பக்கத்திலே நம்ம இருக்கும்போது, அவர் ஆக்டிவாக இருக்கும்போது, அவர் இருக்கிறார் உள்ளுக்கு. ஆனால் now he is active. அவரோட மகிமையிலையும் வல்லமையிலையும் அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. ஓகே, அவருக்கு இடம் கொடுக்கணும், அவரை கூப்பிடணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே யூ டேக் ஓவர் பண்ணுங்க. ஆண்டவர் முத்திக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி நம்ம என்னென்னமோ பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் முத்திக்கிட்டு வர மாட்டார். நம்ம இன்வைட் பண்ணோம், ஆண்டவரே டேக் ஓவர் பண்ணுங்க, ஆண்டவரே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, டேக் ஓவர். நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஆண்டவரே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, டேக் ஓவர். அவர் டேக் ஓவர் பண்ணுவார். ஈஸியாக பட் நீங்கள் அலோவ் பண்ண ஒரு டேக் ஓவர். then you see the miracle of God. இந்த லைஃப்பை தான் ஆண்டவர் தேடுகிறார். இதை வச்சிருமே, this is what one day I was the head of parole department. parole தெரியும்ல, பரோல்னா வெளியில் கைதிகள் இருப்பாங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி கும்பா கேஎல் டிஸ்ட்ரிக் சிந்தோல்லாம் வாஸ் அண்டர் மை கே. என்னோடய ஆஃபீஸ் வந்து வாங்ஸா மஜூ இருந்துச்சு. நான் இந்தியன் பாஸ், எல்லாம் லாய்க்கிறவங்க. தேர் வாஸ் ஒன் another Christian girl. ஓகே, ஸோ டூ மச் ஆஃப் ஜெலசி, ரொம்ப ஜெலசி. ஸோ எப்படியாவது என்னை வெளியாக்கணும். ஓகே, எப்படியாவது வெளியாக்கணும். ஸோ தே cannot find. ஒரு நாள் நான் வேலண்டைன்ஸ் நைட் ஒய்ஃபை டின்னருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க போய் படுத்துட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாட்ச் டிவி. ஓகே, திடீர்னு ஒரு கால் வந்துச்சு. எங்கேருந்து வந்திருக்கோம்? பெட்ரூம்லேருந்து கால் வருது பாருங்கள். ஓகே, கம் இன்சைட். நானும் போனேன். வாட் இஸ் திஸ்? somebody call me and said you have affair with your cleaner. உனக்கும் கிளீனருக்கும் தொடர்பு இருக்குன்னு. இப்போ தான் வேலண்டைன் டின்னர் முடிச்சு வர பாருங்க. நான் ஒய்ஃபை பார்த்தேன். எனக்கும் அந்த கிளீனருக்கும் கொஞ்சம் மாசோ அவங்களுக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க ஏன் சொல்கிறேன்னா, இப்படியே வருவாங்க, கிடுகிடுன்னு வருவாங்க. அவங்க பேர் மாரியம்மா. நான் மேரியம்மா வருவாங்க. நாங்கள் எல்லாம் அவங்கள குட் மார்னிங் மேரி, குட் மார்னிங், எல்லாம் குட் மார்னிங். ஓகே, அவங்க குட் மார்னிங்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு நாள் கூப்பிட்டேன், ஏன் மேரி நாங்கள் தான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறோம், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எனக்கு பழக்கம் இல்லை துவான், என்னைய பார்க்கல பழக்கம் இல்லைன்னு பேசுவாங்க. ஓகே, அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பாருங்கள் அவங்க. பட் இட்ஸ் அ வெரி நைஸ் லேடி. ஒரு நான் ஒய்ஃபை பார்த்துச்சு, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாட் யூ வாண்ட் டு டூ? ஐ டோன்ட் நோ வாட் டு சே. I really don't know what to say. I told her, எனக்கு சிரிப்புக்கிறதா அழுகிறதா என்ன பண்ண, I don't know how to react. அவங்க சொன்னாங்க, let us pray. We just started praising God only. Okay, just started praising God and God changed everything. ஆண்டவர் பாருங்க, இதை கட்டி பெரிய அவனுக்கிட்ட சொல்லிட்டு அந்த 600 வெள்ளி தான் சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வெளியாக்கணும். they want to take out because she's an Indian. அது இந்தியன் கிளீனாக அவங்க வந்து கோப்பி டீலாம் கலக்குவாங்க. ஸோ அது அங்கே ஒருத்தர்னா வெரி ஃபெனட்டிக் ஃபுல்லாக you don't want the Indian woman to be there. அவன் ஒரு மலே உமனை போடுறதுக்கு இருக்கிறான். that is the story. பட் அது முன்னைக்கே பாருங்கள், we start praising and thanking God. மறுநாள் வந்து ஆஃபீஸில் மீட்டிங்கில் வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. ஓகே, முன்னுக்கு சொல்லிட்டேன், உங்களில் யாரோ இருக்கிறீங்க ஸ்மயாங்களா கம்மு சுபலம் அண்டாடி ஸ்மயாங்கா. நான் சிரிச்சுக்கு தான் அப்படி பேசுவேன். நீங்கள் போகிறீங்கன்னா சூறாவில் போட்டிருப்பாங்க, ஸ்மயாங்களா கம்மு சுபலம் அண்டாடி ஸ்மயாங்கான்னு. ஏன்னா கம்மு பர்ஃபித்னா ஸ்மயாங்களா கம்மு சுபலம் அண்டாடி ஸ்மயாங்கான்னு. ஓகே, நான் லாயக்கரையே ஒரு வளர்ந்தவன் பாருங்கள், அந்த மாதிரி எனக்கு தெரியும் பேசுகிறதுக்கு. ஸோ சொன்னேன், இந்த மாதிரி பண்ணுறீங்களே உங்களுக்கு, my wife will never trust you, she knows me. ஓகே, நீங்கள் எவ்வளோ கூப்பிட்டு சொன்னாலும் ஓகே அவங்க கேட்க மாட்டாங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்னு. அண்ட் தென் அவனை வெளியாக்க சொல்லிட்டாங்க பாஸ். பட் ஐ மேட் சம்படி, ஐ சே திஸ் இஸ் வாட் ஹேப்பன், திஸ் வாட் நெவர் மைண்ட், ஐ காட் அ ஜாப் பக்கத்துலேயே. திஸ் டைம் தே பே $1,000 EPF சொக்ஸோலாம் இருக்கு. ஹவ் காட் அவங்களுக்கு பாருங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தாருன்னு. ஓகே, ஆனால் அவங்களுக்கு பொறுக்கலை.
அப்புறம் 2-3 மாதம் சென்று ஒரு கால் வந்துச்சு. நான் சொன்ன ஒரு கிறிஸ்டியன் கேர்ள், அந்த கேர்ள் ஆண்டவருக்கு கொண்டு வந்தது நான் தான். ஓகே, ஷீஸ் லைக் அ ஸ்பிரிச்சுவல் டாக்டர் டு மீ. ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னாங்களா, ஓ யோர் ஹஸ்பண்ட் காட் அஃபேர் வித் திஸ் கேர்ள். ஒய்ஃப் சொன்னாங்களா, ப்ளீஸ் டோன்ட் கால் மீ, நான் வேஸ்ட் மை டைம்னு. காலையில் 6 மணிக்கு இருந்துச்சு, puan betul saya cakap ni, Tuan William ada hubungan dengan ni. Saya, you ni orang gila. Saya tahu suami saya, jangan telefon saya. But God, then we started thanking God also. Okay, ஆண்டவர் மறுபடியும், ஆண்டவரே என்னமோ செய்ய போறீங்க. Okay, but this time something happened. நான் மீட்டிங்கில் ஓப்பனாக தான் பேசுகிறேன், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அந்த புள்ள பாவம், she so upset. I said, don't get upset. But I was able to share the love of God to them. ஒரு வாய்ப்பு தேவன் தந்தார். Okay, saya tak benci awak. Okay, saya maafkan awak sebab saya percaya saya punya Tuhan suruh maafkan, saya maafkan awak. There's an opportunity ஆண்டவர் கொடுப்பாரு சுவிசேஷத்தை சொல்ல. Okay, but are you willing? Are you willing? I've seen so much of God's power. Okay, நான் இதுதான், இது நான் தீர்மானம் எடுக்கிறனால என் மூலமாக தேவன் செய்கிற அற்புத அதிசயங்கள். ஓகே, and God built my faith because of that. ருசிச்சு பாருங்க, பேச ருசிச்சு பாருங்க, ருசிக்கணும். when you start, it is a decision, it's a decision you're going to take. எல்லாமே ஒரு தீர்மானம். உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, உபத்திரம் வரப்போகுது, யாராவது உங்களை பார்ப்பாங்க, யாராவது பார்க்காம போவாங்க, பேசாமல் போவாங்க, இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கோம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாது. குறை சொல்ல போகிறாங்க, உங்களோட லீடர்ஷிப்பில் கையை வைக்க போகிறாங்க, குறை சொல்ல போகிறாங்க, ஆல் கைண்ட் ஆஃப் கிரிட்டிக் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வரும். நீங்கள் எஸ்கேப் பண்ண முடியாது, இதிலேருந்து வந்து ஆகும், வந்து ஆகும். நீங்கள் என்ன தீர்மானம் எடுக்க போகிறீங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க, அதில் தான் இருக்குது ஆண்டவர் உங்கள் மூலமாக அற்புதம் செய்ய போகிறாரா இல்லையான்னு. உங்களோட டிசிஷன், உங்களோட டிசிஷனில் ஆண்டவர் கை வைக்க மாட்டார். டிசிஷன் இஸ் யோர்ஸ். ஆனால் ஆண்டவர் உணர்த்தி கொண்டு இருப்பார் டு டூ த ரைட் திங். ஓகே, டூ சம்திங் தட் வில் பிளஸ் யூ. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் அறிந்ததில் என்னை சுகம் கொடுத்து தேவன் என்னை தொட்டு 30 வயசில் தேவன் அறிந்த எனக்கு சேவ் பண்ணார். தற்கொலை பண்ணுற நேரத்தில் தேவன் அவர் தரிசனையில் எனக்கு யாருன்னு வெளிப்படுத்தி, ஓகே, அந்த நாளில் இருந்து இது வரைக்கும் நான் திரும்பி பார்க்கல. பிகாஸ் ஐ வாண்ட் மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர். இன்னொரு அற்புதம் பாருங்கள், நீங்கள் ப்ரேசராக இருந்தீங்கன்னா தேவன் கூடயே நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கும்போது தேவன் என்ன செய்ய போகிறாருன்னு முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருப்பார். ஏமஸ் 3:7 சொல்கிறாருல, will I do anything before I reveal first? அதே பிரின்சிபல் தான் டு மை ப்ராஃபட்ஸ்னு தேவன் சொல்கிறாரு. ஏமஸ் 3 படிங்கம்மா, 3:7, ஆமோஸ் புத்தகம் 3:7. அதே பிரின்சிபல் தான் நம்ம வாழ்க்கையிலும். தேவன் முன்கூட்டி பேசுவார், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். யூ வாண்ட் இட், ஹி வில் ரிவீல் டு யூ. ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார், ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஓகே, இந்த ஹமீட்னு சொன்னல, ஈரான், ஓகே, ஈரான் சொன்னல, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் தான் அது பின்னால் இருக்கிறேன், நான் இந்த கல்ப்ரிட்னு. ஓகே, நான் தான் ஏதாவது பண்ணி ஆண்டவர், அவன் போய் இன்னொரு மலாய்க்கரன் கூட ஷேர் பண்ணி அந்த மலாய்க்கரன் இவனும் பைபிளை படிக்கிறானுங்க. இப்போது காஜாங் ப்ரீசனில் இந்த லீடர்ஷிப்பெல்லாம் என் மேலே ஆத்திரமாக இருக்கிறாங்க. ஓகே, என் மேலே ஆத்திரமாக இருக்கிறாங்க. நான் செய்கிற வேலையை கொடுக்காம அது ஒரு உபத்திரவத்தில் நான் போய் கொண்டு இருந்தேன். அதே நேரத்தில் பிளான் பண்ணுறாங்க காஜாங் ப்ரீசன்லேருந்து என்னை எங்கேயாவது அனுப்பணும்னு. அண்ட் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ஐ வாண்ட் டு ரிசைன், போதும், ஓகே, ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஃபுல் ஆண்டவருக்கு பார்ட் டைம்லாம் இல்லை, ஃபுல் டைம் தான். ஓகே, either you have full time for God or you got no time. ஓகே, ஸோ ப்ரீசனில் வேறு நம்ம ஊழியம் செய்வோமே, ஓகே, முடிஞ்சிச்சின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் காட் சென்ட் சம்படி. அவங்கள மீட் பண்ணது, அண்ணே
எனக்கு தெரியும்ண்ணே ஏன் நான் அங்கே வந்திருக்கிறேன்னு. உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு உங்களை சொல்கிறதுக்கு தான் அனுப்பியிருக்கேன். உடனே சொன்னாங்க, நீங்கள் ப்ரீசனை விட்டு ரிசைன் பண்ணோன்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஆண்டவரோட சித்தம் டிஃப்ரெண்ட். டைம் வரல, ஆனால் உங்கள் காஜாங் ப்ரீசன்லேருந்து உங்களை ஒரு இடத்துக்கு அவர் அனுப்புவார். அங்கே வந்து அந்த ஜனங்க ரொம்ப வேதனையில் இருப்பாங்கன்னு. இங்கிலீஷில் சொன்னாங்க, God will send you, take from Kajang prison, send to a place where people are oppressed. பாருங்க, அவனுங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, என்னை இங்கே விட்டு வெளியாகணும். ஸோ அந்த ஊழியெல்லாம் they stop because Christian ministry very strong in Kajang. Okay, and I'm very extroverted. ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு நாள் பைபிள்லாம் பிடிச்சி கொடுக்க மாட்டேன். நான் பேசுகிறேன், Tuan kalau tak release Bible ni, saya akan buat complaint. You have no right to stop this Bible from reaching the Christians because it's a Malay Bible. Okay, so they don't like me. I speak like that. Okay, அந்த டைம் வரும்போது நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன் பாருங்க. ரைட், ஸோ அது வேறு அவங்களுக்கு ஆத்திரம். they want to take me out. ஆனால் தேவன் பாருங்கள் முன்கூட்டியே பேசினார். இது எனக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சிச்சு, இந்த இவனுங்க பிளான் பண்ணானுங்க எனக்கு தெரியாது. ஒரு நாள் வெளியில் ஒரு கைதியை பார்த்தேன், சார் உங்களுக்கு தெரியுமா ஏன் காஜாங்கிலேருந்து உங்களை மாற்றினாங்கன்னு? அந்த ஈரான்காரனும் மலாய்க்காரனும் பைபிள் படித்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனால தான் உங்களே மாற்றிட்டாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லிட்டார். அவரே பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மளே ஃபுல்லாக ஆளுகை செய்கிறாரு. He reigns and rules over you. நீங்கள் அவரோட வார்த்தைப்படியாக நீங்கள் வாழும்போது, அவர் கூட நீங்கள் வாழும்போது என்ன மாதிரி பிசாசு பிளான் பண்ணலாம். பட் God has a better plan for you. Hallelujah. நான் மூணு நாள் சென்று, இது ஆஃப்டர் த ப்ராஃபஸி 3 நாள் சென்று எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு. ஐ வென்ட் டு லங்கேங் கேம்ப். அங்கே அவங்க சொன்ன மாதிரி ராத்திரில் பிடிச்சிட்டு வராங்க பிள்ளைகளை. இந்த ரேலா இமிக்ரேஷன் பிடிச்சிட்டு வந்து போடுவாங்க பாருங்கள். பிள்ளைங்களுக்கு மாவு பால் இருக்காது. The ladies got nothing to change. There's no milk. Condensed milk கலக்கி கொடுப்பாங்க. Then I had my old officers were there. போனே, Tuan, this is what happening. No, tada susu lata nitla ni. So I got a lot of contacts. Okay, one is Carol, Malaysian Carol வேலை செய்கிறாங்க. Okay, all this எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன். Just in 1 month my whole house full of things. For the children, for the ladies, எல்லா நீட்ஸ் என்ன இருக்கோ ஃபுல்லாக ஒரு ஸ்டோ மாதிரி இருந்துச்சு வீடு. ஒரு நாள் 4 டேங்கரு, 4 tankers came. I cannot accept. ஒன்றை வந்து பேராக் அனுப்பிவிட்டேன், ஒன்று வனிதா பஞ்சாரா, another camp வந்து சிமிஞ்சையில் இருக்குது. Send to them. Everybody will be asking, யார் வருது? How you get it? We Christians, we are commanded by our Lord to take care of the needy. So I can share. Wah, Christian ini macam wah, cakap saja sampai. ஏன்னா இவனுங்க திருடிக்கிட்டு இருக்கானுங்களா, இவனுங்க திருடி இருப்பானுங்க. ரேலா இமிக்ரேஷன் டேவல், ஸ்டீல் டேவல். அவங்க கொண்டுட்டு வரும்போது நகை போட்டானா நகத்தை திருடிட்டு போயிடுவானுங்க. ஃபோன் இருந்தால் ஃபோனை திருடிக்கிட்டு வானா அழுவானுங்க பாவம். வீட்டிலேருந்து போய் வீட்டில் டிவி அதையும் திருடிட்டு போயிடுவானுங்க. They were oppressed. $2.90 breakfast, lunch and dinner. என்ன சாப்பிட போகிறீங்க? $2.90 breakfast, lunch, dinner. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பாருங்கள். ஆண்டவர் திட்டவட்டமாக பேசுகிறாரு. God will take you and send to a people where people are oppressed. ஸோ நம்ம அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும்போது, you are a praiser, you walk with the presence, you live with the presence of God. தேவனோட பிரசன்னத்திலே நீங்கள் வாழ்ந்துக்கணும். துதி மத்தியிலே வாசம் செய்வார், துதி மத்தியிலே வாசம் செய்வார்னு நம்ம இங்கே பாடும்போது தான் சொல்லுவோம். And that applies in everyday life. Early morning you start praising God, you feel the presence. You go walk, talk. ஆண்டவர் அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். Anytime you can call him. Then you see this is what life of praise. Okay, அவ்வளோ பவர் இருக்கு. So much of power, so much. So என்ன சொல்லுவாங்க, ஹேப்பனிங். ஹேப்பனிங்னு இங்கே தான் ஹேப்பனிங்கே, ஸ்பிரிச்சுவல் ஹேப்பனிங். டேஸ்ட் திஸ். எல்லாரும் அப்படி வாழும்போது எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரலாம். ஆண்டவர் வர டைம் வர அவர் முன்னுக்கு நிற்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா என்னைய வச்சுக்கிட்டுன்னு கேட்டார்னா எப்படி பதில் கொடுக்க போகிறோம்? என்னைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு மேலே பெரிய பெரிய காரியம் செய்வேன்னு சொன்னார. என்ன பண்ணுறோம்? Shall we stand?
I really pray that God has spoken to many of you. உங்களோட சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமாக எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அவரை கூப்பிடுங்க. He will come. முறுமுறுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் நீங்கள் அவரை தான் கூப்பிடணும். அப்படி நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லணும்னா மேக் ஷுவர் இட் இஸ் யுவர் பாஸ்டர் ஆர் ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் பர்சன். உலக ஆலோசனை கொடுக்குறவங்கக்கிட்ட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம். Go to your pastor. I'm sure there will be some brothers or leaders who are spiritually matured, spiritual counseling கொடுக்க அவங்கள்ட்ட போய் பேசுங்க. But not to the worldly people who don't know God. Don't share with them. Okay. Can you play D minor, brother? நன்றி ஆண்டவரே. ஐயா நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அழைத்தவர் ஆண்டவரே. நீர் மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன். அசைவாடும் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எங்கள் உள்ளத்தில் நீ அசைவாடும் ராஜா. பெரியவரே நீ அசைவாடும் ஐயா. இன்றைக்கு எவ்வளோ சாட்சிகள் கொடுத்துருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னை எப்படி வழி நடத்துனீங்களோ அப்பா அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் ஒரு பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரை. இங்கே நிற்கிறவங்க சிலவங்க பிரச்சனையில் இருக்கலாம் ஐயா. நீ அதை அறிந்திருக்கிற தேவனே. சொல்லாட்டினாலும் நீர் சகலத்தையும் அறிந்த தேவன். இன்றைக்கு அதை எப்படி மீட்கொண்டு எப்படி வல்லமையாக உமக்கு சாட்சியாக ஒளியாக நம்ம வாடுறது ஆண்டவரே. அந்த சிறைச்சாலையில் என்னை பயன்படுத்தினீர் ஆண்டவரே. எவ்வளோ குறைகள் எனக்கு இருந்தது. ஆனால் ஐயா ஒவ்வொரு நேரமும் உங்கள்கிட்ட ஓடி வரும்போது ஆண்டவரே, ஒவ்வொரு நேரமும் உண்மையை கூப்பிடும் போது எல்லா சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தந்தீர் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடுங்க, உமக்கு எட்டாததையும் அறியாததையும் நீ சொன்ன தேவன் அல்லவா. என் கண்களில் பார்த்துருக்கிறேன் ஐயா, நான் ருசிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ நேரத்தில் ஆண்டவரே என் சாட்சியை இழந்து விடாமல் ஆண்டவரே உன் வார்த்தைப்படியாக நான் நம்பி உன்னை கூப்பிடும் போது ஆண்டவரே ஐயா நீ அற்புதம் அதிசயம் செய்தின தேவன் ஐயா. அசைவாடும் ஆண்டவரே, அசைவாடுமே ஆவியானவரே என் மத்தியிலே. அசைவாடுமே ஆவியானவரே இந்த நேரத்திலே. அசைவாடுமே ஆவியானவரே என் உள்ளத்திலே. ரஜா ஊற்றுமே உந்தன் அக்கினியே. அசைவாடுமே ஆவியானவரே என் மத்தியிலே. அசைவாடுமே ஆவியானவரே இந்த நேரத்திலே. அசைவாடுமே ஆவியானவரே என் உள்ளத்திலே. ராஜா ஊற்றுமே உந்தன் அக்கினியே. நல்லவரையுமே போற்றுகிறோம், வல்லவரையுமே உயர்த்துகிறோம் ஐயா. Lord, fill your people with your presence. நிச்சயமாக நீ உங்களோட பிள்ளைகளோட பேசியிருக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே உள் மனிதனை strengthen their inner being, Lord. பலப்படுத்தும் ஆண்டவரே. ஐயா நாங்கள் உபத்திரவிட்டு பிரச்சனை மத்தியிலிருந்து எங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே அது இருந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆனால் ஆண்டவரே நாங்கள் அதை மீட்கொண்ட ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்கு யுத்தம் செய்து விடுதலை வெற்றி தர நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. தாய் தந்தை கைவிட்டாலும் நீ கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே சிறைச்சாலையில் கைதிங்க மத்தியில் நீ எவ்வளோ அற்புதம் செய்திருக்கிறேன். வார்த்தையை நிறைய அறியல ஆண்டவரே. ஆனால் கொஞ்சம் உம்மோட உண்மையை ருசித்ததுனால ஆண்டவரே அவங்க உண்மை நம்பி ஆண்டவரே இந்த கைதிகள் கூட ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் போது உண்மை துதிக்கும் போது நீர் உண்மை வல்லமையை வெளிப்படுத்தி நீர் எவ்வளோ பெரிய பெரிய காரியம் செய்திருக்கிறீர் ஐயா. இதோ
ஆயுள் கைதி சேம் ஆண்டவரே, இதுவரைக்கும் அவன் நாவல குறை வரல. அவனுக்கு ஒரு பாஸ்டர் இல்லை ஆண்டவரே, அவனோட லீடர் இல்லை ஐயா. உங்களோட வார்த்தை தான் அவனுக்குள்ள எழுப்புதல் ஒவ்வொரு நேரமும் இருந்தது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்களோட பிள்ளைகள் மேலே உன் துதி ஆவியை நீ ஊற்றுவீராக. என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீர் இருக்கிறேன். என்னை அழைத்த தேவன், என்னை மீட்கொண்ட தேவன், எனக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன், எனக்காக சிலுவையை சுமந்து மறைத்த தேவன், உயிரோடு எழுந்த தேவன் என்னோடு இருக்கிறார். என்ன வந்தாலும் அவர் மேல நான் நம்பிக்கை வைப்பேன். அவரைத்தான் நான் கூப்பிடுவேன், அவர்கிட்ட தான் நான் பேசுவேன். தீர்மானம் எடுக்க நீ உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். Let them, Lord, come into your presence and trace your glorified presence. Let them taste, O God. ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவன், வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நீ பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே, உற்சாகப்படுத்தினதுக்காக நன்றி, ஒரு நம்பிக்கையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்குள்ள ஆண்டவரே, இவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை நீ கொண்டு வந்ததுக்காக நன்றி ஐயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா, ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில். I bless each and every one of God. May your presence be mighty in your life, oh Father God. May your presence, oh God. உம்மோட பிரசனம் தான் ஆண்டவரே எங்களுக்கு முழுமையான ஆசீர்வாதம் ஐயா. உம்மோட பிரசனம் இருந்தால் எல்லாம் கூட ஆண்டவரே, உம்மோட பிரசனம் இருந்தால் போதும் ஐயா. எங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது ஆண்டவரே. அந்த பிரசனத்தை நாங்கள் பிடித்து கொள்ள ஆண்டவரே, எங்கள் நாவல நீர் துதி உண்டு பண்ணியிருக்கிறீர். எங்கள் இருதயத்தில் நாங்கள் துதிக்க அந்த துதியின் ஆவியை நீ ஊற்றும் ஐயா. சோஸ்திர பலிகள் செலுத்த, நன்றி பலிகள் செலுத்த அந்த ஆவியை நீ ஊற்றும். நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. குறை ஆவி வேணாம், முன்னிற்கிற ஆவி வேணாம் ஆண்டவரே. குறை தேடுற ஆவி எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. It is not of you, Lord, but the spirit of praise is of you. That spirit of praise, oh God. ஆண்டவரே, துதிக்கவே எங்களை அழைத்திருக்கிறீர் அல்லவா. You called us to be, oh Lord, your royal priesthood, that we may declare your praise, oh God. ராஜரிக ஆசாரியரை அழைத்திருக்கிற ஆண்டவரே ஐயா, எவ்வளோ பெரிய அழைப்பு, எவ்வளோ உயர்ந்த அழைப்பு ஆண்டவரே. இதை நாங்கள் மறந்துடக்கூடாது, இந்த அழைப்பை நாங்கள் அலட்சியப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டும், பிசாசு வேண்டாம் ஐயா. அவனோட உறவு எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மோட உறவு தான் எங்களுக்கு வேண்டும். எங்கள் இருதயத்தை பிடித்துக்கொள்ளும். Arrest us, God. Arrest our heart, God. Arrest our heart, God. We want to be your sons and daughters who will declare your praises. எங்க வாழ்க்கை மூலமாக நீர் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. You must be pleased with what we say, what we talk. You must be pleased with our decision, Father God. Help us to make the right decision. சரியான அப்பா தீர்மானம் எடுக்க நீ உதவி செய்யும் ஆண்டவரே. I've shared what you have put in my heart. And Lord, it is according to your word, oh Father. It is not a story, because, oh Lord, you are real. நீ உண்மையான தேவன். This is according to your word. I've tasted. I put this word into practice, oh Father God, and I've tasted your faithfulness. நன்றி செலுத்துகிறேன் ஐயா, நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen. God bless you. God bless you. God bless you.